நாம் தொடர்ந்து பிட்காயின் நிஃப்டி கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரியே ஒரு கிளாஸ் ரூம் மாடல் மாதிரியே தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். டெய்லி அந்த சார்ட்டை நம்ம எடுத்து அடுத்து மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த மாடலை நம்ம வந்து பார்த்துட்டு வர்றோம். அது மாதிரி புதுசாக பார்க்குறவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கிற அந்த பேசிக் வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நம்ம யூஸ் பண்ணுற அந்த கீவேர்ட்ஸோட மீனிங் எல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். சில இடத்துல அவுட் சைட் கேண்டில்னு பேசுவோம், இன்சைட் கேண்டில்னு பேசுவோம், வி பேட்டர்ன் பேசுவோம், ஃபெயில்டு வி பேட்டர்ன் பேசுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கீவேர்டாக பேசும்போது அது உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த அடிப்படையை பார்த்துட்டு கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று வந்து நம்ம பிட்காயின் பார்க்கும்போது அதிகபட்ச ஹை இங்கே இருந்தது, 1 ஹவரில் அதிகபட்ச லோ இங்கே இருந்தது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வி பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. செல்லர் முதல்ல கொண்டு வந்துட்டு அகெயின் பையர் வந்து மேலே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி மேலே கொண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகபட்சம் நேற்று இந்த 50% லைனை தாண்டி என்ன நடந்துச்சு, 4 ஹவரோட அந்த 50% லைனே போய் பையர் வந்து தொட்டிருந்தாங்க. கரெக்டாக. ஸோ இப்போ இந்த இடம் 4 ஹவரோடது வந்து தொட்டிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வந்து ஃபியூல் அடிச்சுட்டு மறுபடி இதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 2 விஷயத்த மார்க் பண்ணியிருந்தோம். ஒன்று, இந்த வி பேட்டர்னோட ஃபஸ்ட்டு பார்ட் செல்லர் கொண்டு வந்த டிஸ்டன்ஸு. அடுத்து நேற்று நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த லோவில் இருந்து அதிகபட்சம் இந்த ஹை தான் கொண்டு போயிருந்தாங்க நேற்று. ஏன்னா 17ஆம் தேதி, நேற்று தான் நம்ம 18ஆம் தேதிக்குள்ளது பார்த்தோம். இன்றைக்கி தேதி 19ஆம் தேதி. அப்போ இந்த பார்ட் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், இந்த 2 50% லைனையும் 1 ஹவரோட இந்த 2 50% லைனையும் உடைச்சி கீழே போனால் மட்டும்தான் இந்த சோர்ஸுக்கு மார்க்கெட் வர முடியும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 2 50% லைனை தொட முடியலை, உடைக்க முடியல அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி முடியலைன்னா மார்க்கெட் என்ன ஆகும், இந்த தலையை உடைச்சி புதுசாக தலை வைக்கும். அதாவது இந்த பாடி விக்குக்குள்ளே பாடியை கொண்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், இதை தாண்டி விக்கு, அதுக்கப்புறம் விக்குக்குள்ளே பாடி கொண்டு போகும் அப்படிங்கிறது கிளியராக நம்ம பார்த்தோம் நேற்று. அதுபோக நேற்று உள்ள இந்த ஏரியாவில் உள்ள சின்ன சின்ன அந்த 15 மினிட்ஸு, 5 மினிட்டு, 1 மினிட்டு இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த 1 மினிட்டோட ஃபியூலிங் பாயிண்ட்டு, 15 மினிட்டோட ஃபியூலிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் 15 மினிட்ஸோட ஃபியூலிங் பாயிண்ட், இது எல்லாமே இந்த ஏரியாவில் தான் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுச்சு, கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபியூலிங் போட்டுட்டு கிளியராக அங்கேருந்து மார்க்கெட் எடுத்து இதை விட புதுசாக ஒரு ஹையை தாண்டி புதுசாக என்ன பண்ணியிருக்கு, ஹை வச்சிருக்கு. இதை நம்ம கிளியராக பார்த்தோம். புரியுதுங்களா? அப்போ கிளியராக நேற்று என்ன நடக்கலை, 1 ஹவரோட இந்த வி பேட்டர்னோட செல்லர் கொண்டு வந்த அந்த 50%யும் பையர் கொண்டு போயிட்டு இருக்க இந்த 50% லைனையும் இந்த 2 லைனை தாண்டி மார்க்கெட் உடச்சி கீழே வர முடியல. சரியா? ஓகே. அடுத்து 4 ஹவரில் என்ன நடந்துச்சு, நேற்று நம்ம மானிட்டர் பண்ணும்போது 4 ஹவர் நேற்று நம்ம மானிட்டர் பண்ணும்போது அதிகபட்சம் ஹை இங்கே இருந்துச்சு, அதிகபட்சம் லோ இங்கே இருந்துச்சு. ஸோ கரெக்டாக கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்படி இருக்கும்போது நேற்று என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக 18ஆம் தேதி, இன்னைக்கு நேற்று பாருங்கள் 18ஆம் தேதி இந்த இடத்த தொட்டுட்டு 17ஆம் தேதியை தொட்டுட்டு தொட முடியாமல் திரும்ப வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது வந்து என்ன பண்ணுது, தொட முடியாமல் திரும்ப இந்த இடத்துல நம்ம சொன்னோம் பாடி தாண்டி விக்கு போச்சு. ஆனால் இந்த விக்கை தாண்டி பாடி போக முடியலை. ஸோ அப்படி விக்கை தாண்டி பாடி போனால் மட்டும்தான் இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மேலே போகும்போது அடுத்து எங்கே இருக்குது, இந்த 4 ஹவரோட 50%யும் தாண்டிச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து இதோட சோர்ஸுக்கே வந்துடும். இங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது. இல்லைன்னா நான் என்ன சொன்னோம் நேற்று, டே வீக் மந்த்து இதோட 50% நோக்கி மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அப்போ 4 ஹவரில் கிளியராக நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க, இந்த 50% தாண்டி என்ன பண்ணிருச்சு, மேலே கரெக்டாக தொட்டுட்டு நேற்று திரும்பிச்சு. நம்ம நேற்று பார்க்கும்போது நேற்று 18ஆம் தேதியோடது, ஸோ இன்னைக்கு தேதி 19. அப்போ 50% தாண்டி தொடரும்போது அப்போ என்ன பண்ண முடியல, ஈவந்தோ 4 ஹவர் செல்லர் கொண்டு வந்த தூரம் இது, பையர் கொண்டு போன தூரம் இது. கரெக்டாக. நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம், இதுக்கும் நம்ம ஜஸ்ட் லைக் தான் ட்ரா பண்ணுவோம். அப்போ இந்த பையர் கொண்டு போன தூரம் போட்டால் கூட நமக்கு என்ன நடக்குது, 4 ஹவரில் இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது. 4 ஹவரில் எப்படி நம்ம 1 ஹவருக்கு 2 பேட்டர்னோட 2 பவுண்டரியும் நம்ம கனெக்ட் பண்ணமோ அதே மாதிரி 4 ஹவரோட வி பேட்டர்னாக தான் இருக்குது. 4 ஹவர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம். ஸோ அப்போ என்ன நடந்துச்சு, மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இந்த 50% லைனை தாண்டி கீழே போக முடியல, இந்த 50% லைனை தாண்டி கீழே போக முடியல, 1 ஹவரோட இந்த 50 தாண்டி கீழே போக முடியல, இந்த 50 தாண்டி கீழே போக முடியல. அப்போ இந்த நாளையுமே தாண்டி கீழே போகல முடியல அப்படின்னா என்ன, மார்க்கெட் வந்து பையரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணும், ஃபர்தராக மேலே தான் போகும்.
அதை கொஞ்சம் நம்ம சுருக்கி பார்க்கறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் 15 நிமிஷம், அதுக்கப்புறம் 5 மினிட்டு இதெல்லாம் எடுத்து நம்ம பார்த்தோம். அதோட 50% லைனை தாண்டி, ஆனால் அதோட 50% லைனை தொற்றுருக்கு. நேற்று நம்ம பார்த்தோம் 1 மினிட் எல்லாம் அழகா உடைச்சு அந்த சோர்ஸுக்கே வந்துட்டு, அதுக்கப்புறம் 50% லைனோட 50% லைனை தொட்டுட்டு, அதுக்கப்புறம் 15 நிமிஷத்தையும் 50% லைனை தொட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, அங்கேருந்து ஃபியூலிங் போட்டு மார்க்கெட் வந்து சல்லுன்னு இந்த தலையை தாண்டி ஹையை தாண்டி இன்னொரு ஹை புதுசாக வச்சிருச்சு. கரெக்டாக இதுதான் மார்க்கெட்டு நேற்று நடந்தது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரியா? இப்போ அடுத்து அப்போ இதை தாண்டி போனா இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கண்காணிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல 4 ஹவர் இருக்கு. இந்த 50% லைனை தாண்டி வெளியில அவுட் சைட் கேண்டில் வச்சது. நேற்று வந்து அவுட் சைட் கேண்டில் வைக்க முடியல, விக்கு மட்டும்தான் தொட்டுச்சு, பாடி தொட முடியல. இன்னைக்கு என்ன பண்ணுச்சு, அந்த அந்த 50% லைனை தாண்டி பாடியே போயிருச்சு. ஆனா என்ன பண்ண முடியல, அடுத்த 3 கேண்டில் சஸ்டெயின் பண்ண முடியல. இதை கொஞ்சம் போய் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா 1 ஹவர்ல பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரியும். பாருங்க, இதை தாண்டி விக்கு போச்சு, இந்த விக்கை தாண்டி விக்கு போச்சு. இந்த விக் டு பாடி, இது பாடி, இது விக்கு. இந்த விக்கு டு பாடிக்கு உள்ள பாடி கொண்டு போக ட்ரை பண்ணுச்சு. ஆனா முடியாம என்ன நடந்துருச்சு மார்க்கெட்ல, ஆட்டோமேட்டிக்கா இதோட 50% லைனு கிட்ட வந்துருச்சு. இப்போ என்னன்னா இந்த 50% லைனை தாண்டி கீழே வரக்கூடாது, அல்லது ஏற்கனவே பாடி அதிகபட்ச பாடி இங்க இருக்கு, அதிகபட்ச விக்கு இங்க இருக்கு. இது ரெண்டையும் தாண்டி அதிகபட்ச பாடி இங்க இருக்கு, அதிகபட்ச விக்கு இங்க இருக்கு. ஏற்கனவே உள்ள பேட்டர்ன் இது. கேண்டில் அனாலிசிஸ், கேண்டில் அனாலிசிஸ்ல என்னது, 3 கேண்டில்ல அதிகபட்சம் ஹையர் லோ என்ன இருக்கோ அந்த லோவோட 50% தாண்டி கீழே வெளியில அவுட் சைட் கேண்டில் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஏற்கனவே பாடி விக்கு எங்க இருக்கோ அதிகபட்சம் பேட்டர்னோடது அதையும் தாண்டி வெளியில அவுட் சைட் கேண்டில் வச்சு 3 கேண்டில் மெயின்டைன் பண்ணிருச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் அதை உடைச்சு மேலே போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. அதே தான் இங்கே நடந்துருப்பாருங்க. இதை தாண்டி அவுட் சைட் கேண்டில் வச்சது, பட் என்ன பண்ண முடியல, அடுத்த 3 கேண்டில் அதை மெயின்டைன் பண்ண முடியல. அதாவது என்ன அர்த்தம், மேலே போகிற மார்க்கெட்டாக இருந்தால் சரசரன்னு போகணும், பாடியை தாண்டி பாடி போகணும், விக்கை தாண்டி விக்கு போயிட்டே இருக்கணும். புரியுங்களா? அதாவது என்ன அர்த்தம், இந்த ஆர்டரில் போகும், முதல்ல விக்கு போகும், அதுக்கப்புறம் விக்கு டு பாடிக்குள்ளே புதுசாக பாடி போகும், அதுக்கப்புறம் மறுபடியும் விக்கு போகும், பாடி போகும், இப்படி போயிட்டே இருக்கணும். இன்னும் வேகமாக போகுதுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், விக்கை தாண்டி பாடியே போயிட்டு இருக்கும், அடுத்த விக்கை தாண்டி அடுத்த பாடியே போயிட்டு இருக்கும். இந்த இருக்குல்லையா, இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். பாருங்க, இந்த இடம் இருக்குது, ஏற்கனவே இருந்த விக்கு பாடி இங்கே இருக்குது, இந்த விக்கை தாண்டி பாடி போயிடுச்சு, இங்கே இருக்குது விக்கு, பாடி போயிடுச்சு, விக்கு இங்கே இருக்குது, பாடி போயிடுச்சு, விக்கை தாண்டி இப்போ தான் விக்கு போகுது. அதுக்கப்புறம் பாடி கடைசி வரைக்கும் போக முடியல, மார்க்கெட் என்ன ஆகுது, செட்டில் ஆகி மறுபடியும் மேலே போகுது. அப்போ நேற்று நடந்தது என்னது, இதான் நடந்துச்சு 18ஆம் தேதி. போக முடியாமல் 5 மினிட்டு 15 மினிட்டோட இதில் ஃபியூல் அடிச்சுட்டு மறுபடியும் என்ன ஆச்சு, அங்கேருந்து சல்லுன்னு போயிடுச்சு. திரும்ப இந்த லோவை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த லோவில் பாடி, இந்த பாடிக்குள்ளே இங்கே ஒரு தடவை விக்கு தான் வச்சிருக்கு, இங்கே ஒரு தடவை விக்கு தான் வச்சிருக்கு. அடுத்து என்ன நினச்சி, இவ்வளோ நேரம் போராடி பார்த்துச்சு செல்லரு, முடியலை அப்படின்னு விட்டாங்க, ஒரே அடியை அடித்து தூக்கி மேலே கொண்டு போயிட்டாங்க. செல்லர் வீக் ஆனவனே பையர் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க. இது அது மட்டும் சொல்ல முடியாது, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, அக்குமுலேஷன் நடந்திருக்கு. இங்கே வாங்கி மறுபடியும் கீழே வந்து வாங்கி, கீழே வாங்கி, அகைன் வாங்கி, 4 தடவை வாங்கி சேர்த்து ஒரே வால்யூமாக தூக்கி வால்யூம் மொத்தமாக சேர்ந்தவொடனே அங்கேருந்து ஒரே ஃபோர்ஸில் போயிட்டாங்க. ஸோ இப்போ இதான் நடக்குது. சரி, சரியா? அப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பையரால் மேலே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி போவோம் ஆட்டோமேட்டிக்காக. இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி போகும்போது நமக்கு என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும், இன்னும் இருக்கிற குட்டி குட்டி விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி போனோம்னா, இது கண்ணுக்கு தெரிஞ்சு 15 மினிட்ஸோடது எங்கே இருக்குது, இங்கே லோ இருக்குது, இங்கே ஹை இருக்குது, இது ஏ பேட்டர்னாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் இதை நம்ம வரைஞ்சிட்டு கூட போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50% இங்கே இருக்குது. அப்போ இது கீழே தான் வருதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த ஹை அண்ட் லோவோட இந்த செல்லர் கொண்டு வந்திருக்க இந்த டிஸ்டன்ஸோட 50% தாண்டி மேலே போகக்கூடாது. அதான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இதோட 50% லைன் இங்கே வந்துருக்கு, செல்லர் கொண்டு வந்த தூரத்தோட 50, இதை தாண்டி மேலே போகக்கூடாது. இதை தாண்டி மேலே போகாமல் இருந்தால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏரியாவோட பாடி விக்கு, அதிகபட்சம் பாடி விக்கு இந்த இருக்குது, இதையும் தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சால் மார்க்கெட் வந்து இந்த சோர்ஸுக்கு 100% வந்துடும். அப்போ இதை தாண்டி வெளியில் வச்சு மறுபடியும் 3 கேண்டில் டைம் எடுத்து 1 2 3 இந்த 3 பச்சை கலரை உடைச்சா மட்டும்தான் இங்கே போகும். உடைச்சனா சல்லுன்னு இங்கே போயிடும். அப்படி உடைக்க முடியல அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக இங்கே வரும். ஏன்னா இது சுருங்கிக்கிட்டு இருக்கு. கவனிங்க, இந்த இது இப்படி வருது. அப்போ என்ன ஆகும், இதை போகிறதுல என்ன ஆகும், இந்த ப்ரைஸ் லைனை உடச்சி மேலே போய் ட்ரெண்ட் லைனை உடச்சி மெயின்டைன் பண்ணி இருந்தால் மட்டும்தான் சல்லுன்னு இங்கே போகும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இதை உடைச்சதுன்னா இந்த ப்ரைஸ் லைனை உடைச்சனா இந்த ட்ரெண்ட் லைனோட டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, அடுத்த ப்ரைஸ் லைன் இங்கே இருக்குது, மார்க்கெட் வேகமாக
இந்த இடத்துக்கு வந்துடும். கரெக்டா? சரி, இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சுருக்கி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சுருக்கி பார்த்தா நமக்கு என்ன இருக்குது, 5 மினிட்டோடது இருக்குது. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு 5 மினிட்ல அதிகபட்சம் லோ அண்ட் ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக 5 மினிட்ஸோட 50% இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல இவ்வளோ தேங்கிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து டைட் ஆகுது. அப்போ என்ன ஆகும், பிளாஸ்ட் ஆகும். ஒரு பக்கம் வெடிச்சு செதறி என்ன ஆகும், மார்க்கெட் வந்து அடுத்த பவுண்டரி எங்கே இருக்குது, சோர்ஸ் இங்கே இருக்குது 5 மினிட். அடுத்து மேலே சோர்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ என்ன ஆயிருக்கு, இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னால தெரியும். இது வந்து அப்படி சுருங்க ஆரம்பிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதை உடச்சி கீழே நிற்கிது. அதிகபட்ச கையோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது, உடச்சி கீழே நிற்கிது. அடுத்து என்ன இருக்குது, ப்ரைஸ் லைன் தான் இருக்குது. ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சு. அடுத்து ப்ரைஸ் லைனை உடச்சி 3 கேண்டில் கீழே மெயின்டைன் பண்ணிருச்சுன்னா இந்த சோர்ஸ் எங்கே இருக்குது, இந்த சோர்ஸோட பாடிக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கேயே மார்க்கெட் வந்துடும். அப்போ இந்த சோர்ஸ் தான் நம்ம ஏற்கனவே காமிச்சா 15 நிமிஷம் அதோட 50% லைனு. புரியுதா? சரி, அடுத்து இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணிப்போம். 1 மினிட். இப்போ 1 மினிட் எடுத்துட்டோம்னா அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்சு ஹையரில் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ இது ஏ பேட்டர்னா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஏ பேட்டர்னை பார்த்தீங்களா கிளியராக மேலே போய் 50% போக முடியாமல் திரும்பி வருது. ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு கிளாரிட்டியாக சார்ட் உங்களோட பேசுன்னு பாருங்கள். எவ்வளவு கிளாரிட்டியாக பேசுது பாருங்கள். 1 மினிட்டோட 50 உடைக்க முடியாமல் வந்துச்சுன்னா இப்போ எங்கே வரும், 5 மினிட். அதை விட பெரிய ஃப்ரேம் அப்கிரேட் பண்ணி பார்க்கணும். அதோட 50க்கு வந்துடும். அடுத்து அதை உடைச்சாதான் 15, அதை உடைச்சாதான் 1 ஹவர். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் என்ன ஆகும், மேலே தான் போகும். அப்போ மேலே போனால் என்ன ஆகுது, இப்போ 4 ஹவரோட மேலே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 4 ஹவரில் 50%க்கு மேலே இருக்குது. அப்போ 4 ஹவரே ஓவர் வேல்யூவில் இருக்குன்னா கொஞ்சம் கீழே கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கரெக்ஷன் ஆனால் ஆல்ரெடி 1 மினிட்டை தாண்டிருச்சு, 5 மினிட்டை தொட்டுட்ருக்கு, 15 மினிட்டையும் 1 ஹவரையும் தொட்டுட்டு ஃபியூல் அடிச்சுட்டு ஃபர்தராக மேலே போகும். இவ்வளோதான் விஷயம். நேற்று தான் நடந்துச்சு, இன்னைக்கு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ஃபர்தராக கீழே தான் வருதுன்னா என்ன பண்ணணும், இப்போ பாருங்கள் 1 மினிட்ல கிளியராக இருக்கா. எதுக்கு 1 மினிட் சார்ட்டெல்லாம் நம்ம எடுத்து பார்க்குறோன்னா 1 மினிட்ல அந்த விஷயம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். புரியுதா? ஃபாஸ்ட்டாக நடக்கும். இமீடியட்டாக அதை செக் பண்ணி பார்க்க முடியும். நம்ம ஒரு விஷயம் பாட்டுறோம்னா இதே 5 மினிட்னா அவ்வளோ டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு கேண்டில் 5 நிமிஷம், 15 மினிட்ஸ்னா ஒரு கேண்டில் 15 நிமிஷம், 3 கேண்டில் வர்றதுக்கே 1 ஹவர் ஆகி போயிடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த விஷயத்த நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து கன்சிடர் பண்ண முடியாது. இதே 1 ஹவர். அப்போ அதுக்கனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், டவுன் கிரேட் பண்ணி பார்க்குறோம். குட்டி 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 விஷயமா நம்ம பார்க்குறோம். அப்போ 1 ஹவரில் என்ன இருக்குது, 1 மினிட்ல என்ன இருக்குது, அதிகபட்சம் லோ அண்ட் ஹை இங்கே இருக்குது. அப்போ இதோட 50% போயிட்டு கரெக்டாக போயிட்டு போக முடியாமல் திரும்பி வருது. அப்போ இதோட என்னது 50யோட திரும்புதுன்னா அதுக்கு பேர் என்ன ஆகும், ஃபெயில்டு வி பேட்டர்னாக மாறும். ஃபெயில்டு வி பேட்டர்னாக மாறுச்சுன்னா என்ன பண்ணும், லோ உடைச்சு புதுசாக லோ வைக்கும். வச்சிருச்சா 100% வைக்கும். இதை தாண்டி பாடி போகுதோ இல்லையோ, விக்கு 100% போகும். அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே இருந்த லோ என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்துருச்சு. அப்போ அடுத்து என்ன பண்ணோம், சரி இந்த இடத்துக்கே நம்ம முடிப்போம். அப்போ இந்த இடம் இருக்குது, இந்த இடம் செல்லர் கொண்டு வந்தது. இப்போ இந்த இடம் என்னது, 1 மினிட்ல பையர் கொண்டு போயிட்டு இருக்குது. அப்போ இது மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த 2 50% லைனை உடச்சி கீழே வரக்கூடாது. அப்போ மேலே போச்சு, ட்ரை பண்ணுச்சு பாருங்க. அடுத்து இந்த 2 50% லைனை உடச்சி கீழே வர ட்ரை பண்ணுச்சு. ஆனால் அடுத்த 3 கேண்டிலுக்குள்ள இந்த லோவை தாண்டி லோ வைக்க முடியல. அடுத்த 3 கேண்டிலுக்குள்ள இந்த கேண்டிலோட அவுட் சைட் கேண்டிலோட 50% லைனை தாண்டி இன்சைட் கேண்டில் போட்டுருச்சு. புரியுதா? இப்படி நீங்கள் மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா கூட புரியும். சரி, அடுத்து இன்னும் இது மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த ஏ பேட்டர்னோட 50% லைன் இது. இப்போ இதுக்கு வரைவோம். அப்போ இதுக்கு வரைஞ்சிங்கன்னா இந்த ரெண்டையும் தாண்டி மேலே போகணும். மேலே போச்சு, கிளியராக போச்சு. அப்போ இது மேலே தான் போகுதுன்னா எது வரைக்கும் போகலாம், இந்த ஏரியோட பாடி வீக் வரைக்கும் போகலாம். அப்போ கிட்டத்தட்ட பாடி வீக் வரைக்கும் போச்சு. அப்போ இது இன்னும் ஃபர்தராக மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணணும், இந்த 50% தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சு அதை மெயின்டைன் பண்ணணும். இதை தாண்ட கீழே உள்ளதை இதை தாண்டக்கூடாது. அகைன் இந்த வி பேட்டர்னுக்கு இப்போ வரீங்க, ஒவ்வொரு பேட்டர்னாக கனெக்ட் பண்ணிட்டே இருங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ இங்கே இடத்துல 3 இருக்குது, 1 2 3. அப்போ இந்த 3 உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக முடியும். அதுவும் இந்த 3 உடைக்கணும்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக அக்குமுலேட் ஆகணும். அப்போ இந்த 3ஐயும் உடைச்சி கீழே வந்துச்சு, அவுட் சைட் கேண்டில் வந்ததுன்னா இந்த சோர்ஸுக்கே வந்துடும். சோர்ஸுக்கே வந்துச்சா, சோர்ஸுக்கு தான் வந்துட்டு தான் திரும்பியே பார்க்குது. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹை அண்ட் லோ. அப்போ அதிகபட்சம் ஹை இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்து ஸோ இதுக்கு வரைவோம். அப்போ இது மார்க்கெட் மேலே தான் போக போகுதுன்னா இந்த நாளையும் உடைச்சி மேலே போகணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் கீழே தான் வரும். அப்போ நாளை உடைக்க முடியலை, இதை நாளோட 25 வரைக்கும் தான் உடைக்க முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ என்னாச்சு, இந்த லோ உடைச்சி புதுசாக லோ வச்சிருச்சு. அப்போ என்ன அர்த்தம், இது எக்ஸ்ட்ரா வி பேட்டர்ன், அடுத்து ஒரு ஃபெயில்டு வி பேட்டர்ன். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து கீழே தான் உடைச்சி போகும். அப்படி உடைச்சி போனால் எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்போ அப்கிரேட் பண்ணி பார்க்கணும். அப்போ அதிகபட்சம் 5 மினிட்டை ரீசெட் பண்ணால் கண்ணுக்கு தெரிஞ்சு 5 மினிட்டோட லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது, கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோட 50% வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும் அடுத்து, அப்போ இது இன்னும் கீழே தான் போக போகுது அப்படின்னா முதல்ல 1 மினிட்ல கன்ஃபார்ம் பண்ணணும். 1 மினிட்ல 3 கேண்டில் வெளியில் அவுட் சைட் போட்டிருக்கா, ஓகே போட்டிருக்கு. ஆனால் கீழே உள்ளவுக்கு
பையருக்கு சொந்தம். அப்போ என்ன பண்ணணும், இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த விக்கை தாண்டி விக்குக்குள்ளே பாடி கொண்டு வரணும். இந்த விக்கை தாண்டி பாடி கொண்டு வந்தால் மட்டும் இது கன்ஃபார்ம் ஆக முடியும். சரியா? ஓகே. அப்போ என்ன அர்த்தம், இப்படி வச்சுக்கோங்க, 1 2 3 கேண்டில் போட்டுருச்சு. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, 4வது கேண்டில் இதை தாண்டி மேலே போகக்கூடாது. அடுத்து என்ன பண்ணணும், இது கீழே தான் இருக்க போதுனா அடுத்த 5 மினிட்ஸில் இப்போ தான் ஒரே ஒரு கேண்டில் போடுது. அப்போ அடுத்த 3 கேண்டில் 5 மினிட்ஸில் மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணால் என்ன நடக்கும், 15 நிமிஷத்தோட அதிகபட்ச லோ அண்ட் ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 15 நிமிஷத்தில் அதிகபட்ச லோ எங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. ஸோ அப்போ எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடம் சோர்ஸு. தெரியுதா? இப்படி சார்ட் உங்களோட கிளியராக பேசும். அதனால தான் சொன்னேன், ஒரு 1 மினிட்டை எடுத்து கூட நான் என்ன பண்ணேன், குட்டி 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 இதுக்காக வரைஞ்சேன். அப்போ அதோட 50% வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 50% தான் மார்க்கெட் வந்து முடிவே எடுக்கும், டிசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, வேகமாக நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் நீங்கள் இதை எடுத்து நிதானமாக இந்த வீடியோன்னு இல்லை, நம்ம சாப்டரில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் எடுத்து நிதானமாக பொறுமையாக ஒரு இடம் புரிகிற வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து அடுத்த இடத்துக்கு போங்க. அது புரிஞ்சா மட்டும் அடுத்த இடத்துக்கு போங்க, புரிஞ்சா அடுத்த இடத்துக்கு போங்க. இப்படி போயிட்டீங்கன்னா அதோட கனெக்ஷன் இன்னொரு வீடியோவில் இருக்கும். அது அடுத்த வீடியோவில் இருக்குதுன்னு கிடையாது, அதோட 2வது வீடியோவோ 2 வீடியோ கழிச்சோ 4 வீடியோ கழிச்சோ 5 வீடியோ கழிச்சோ கனெக்ஷன் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கனெக்ஷனையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே வாங்க. இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கலுங்கிறது 10க்கு 10 மார்க். ஆனால் நம்ம லைவாக ட்ரேட் பண்ணும்போது நம்ம ட்ரைனிங்லலாம் இவ்வளவுலாம் உட்காந்துட்டு வரைஞ்சிட்டு இருக்க மாட்டோம். பட் உங்களுக்கு அந்த புரியணும் இல்லையா, இப்போ இந்த சுவிட்சு தான் டியூப் லைட்டுக்கு, இந்த சுவிட்சு தான் ஃபேனுக்கு, இந்த சுவிட்சு தான் ஏசிக்குன்னு நான் சொல்கிறேன். சுவிட்சு ஓகே, ஆனால் அதுக்குள்ள வயரிங் அது புரிஞ்சாதானே அந்த மெக்கானிசம் புரியும். அதுக்காக தான் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், இவ்வளோ விஷயங்கள் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளோட சார்ட்டையும் எடுத்து கிளியராக இன்ச்சு பை இன்ச்சாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கிளியராக அதை மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ 1 மினிட்டே எடுத்துக்கோங்க, அடுத்த 3 கேண்டில் இதை தாண்டி மெயின்டைன் பண்ணணும். அப்போ பாருங்கள் 1 மினிட் என்ன ரீட் பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா கேண்டில் அனாலிசிஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ரீட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுச்சு, இந்த ஏற்கனவே இருந்த அதிகபட்ச பாடி விக்கு எங்கே இருக்குது, பேட்டர்ன் படி அப்போ இங்கே இருக்குது. இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சுது. அப்போ அடுத்து வச்சா என்ன பண்ணணும், அதிகபட்ச விக்கு இங்கே இருக்குது, இங்கே இருந்த விக்கை தாண்டி விக்கு வந்துச்சு. இந்த விக்கை தாண்டி பாடி போகணும். அப்போ பாடி போகிறதுக்குள்ளே எப்படி போகணும், இந்த விக்கு டு பாடிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விக்கை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். கொண்டு வந்தால் மட்டும்தான் அடுத்து ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகும். அப்படி போகும்போது என்ன பண்ணணும், ஒரு 3 கேண்டிலாவது இந்த லைனை தாண்டி மெயின்டைன் பண்ணணும். அப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு, 1 2 3 சிகப்பு கலர் மெயின்டைன் பண்ணி மறுபடியும் பச்சை கலர் ட்ரை பண்ணி முடியாமல் வந்துட்டு இருக்கு. அப்போ இது முடியாமல் வந்தால் இதுக்கு பேர் என்ன, ஃபெயில்டு வி பேட்டர்ன். அப்போ இந்த வி பேட்டர்னோட இது 25, இது 50, இது 75, 100 நீங்கள் போட்டு பாருங்க. ஒவ்வொரு குட்டி 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 விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் என்ன பண்ணுங்க, பவுண்டரியாக பிரித்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான். அப்போ பாருங்க, கரெக்டாக இதோட 50% தொட்டுட்டு சார்ட் உங்களோட பேசுதா, தொட்டுட்டு தொட முடியாமல் இதை தாண்டி போக முடியாமல் கீழே வருது. அப்போ கீழே வருதுன்னா என்ன பண்ணக்கூடாது, எது வரைக்கும் வரலாம், இதோட 50% ஒரு 2 கேண்டில் கூட பேட்டர்ன் இருக்குது. அப்போ இதோடது வரைஞ்சோம், செல்லர் கொண்டு வந்தாங்க, பையர் கொண்டு வந்தாங்க, 50% தாண்டி போக முடியாமல் ஃபெயில்டாக வருது. அப்படி வந்துச்சுன்னா எது வரைக்கும் வரலாம், இப்போ பையர் கொண்டு போன தூரத்தோட 50% வரைக்கும் வரலாம். கவனிங்க, இதெல்லாம் 1 மினிட் சார்ட்டு. 1 மினிட் சார்ட்டில் கேண்டிலுக்குள்ளே இது எவ்வளோ கிளாரிட்டியாக வேலை செய்யுதுன்னு பாருங்கள். அப்போ கேண்டிலுக்குள்ளே இப்படி செஞ்சால் இப்போ பேட்டர்னுக்குள்ளே எவ்வளோ கிளாரிட்டியாக வேலை செய்யும், ட்ரெண்டில் எவ்வளோ கிளாரிட்டியாக வேலை செய்யும், பவுண்ட்ரியில் எவ்வளோ கிளாரிட்டியாக வேலை செய்யும். அதனால தான் நான் சொன்னேன், இதை நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கல் சம்மந்தமாக நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே போய் படிக்க தேவையில்லை. இதை விட எளிமையாக டெக்னிக்கல் சொல்லித்தர்ற கிளாஸோ இல்லை இதை விட டெக்னிக்கல் சொல்லித்தர்ற சேனலோ உலகத்தில் எந்த மொழியிலையும் கிடையாதுன்றத நான் ஆணித்தனமாக சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா உண்மை தான், நான் உண்மையே சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், இது மேலே தான் போகுது அப்படின்னா இந்த 50% வரைக்கும் வரலாம், இதை தாண்டி போக முடியல, சரி பரவாயில்ல ஃபெயில்டு. அப்போ இதை தாண்டி இங்கே போயிட்டு திரும்பி வந்து இங்கே ஃபியூல் அடிச்சுட்டு மேலே உடச்சி போயிருக்கணும். அப்படி போகாமல் என்ன பண்ணுது, இது என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த 50% தாண்டி கீழே மெயின்டைன் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த 50% தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டிலே வச்சிருச்சு. அப்போ அடுத்த 3 கேண்டில் இதை தாண்டலைன்னா மார்க்கெட் என்ன ஆகும், இந்த சோர்ஸுக்கே வந்துடும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த சோர்ஸுக்கே வரும்போது என்ன நடக்கும், 5 நிமிஷத்தில் இப்போ கவனிங்க, ஏற்கனவே 5 நிமிஷத்தில் இதை தாண்டி பாடி விக்கு வச்சது, இப்போ விக்குக்குள்ளே பாடியை கொண்டு வந்துட்டுருக்கு, அதை மெயின்டைன் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த விக்கை தாண்டி பாடி போயிடும். அப்போ விக்கை தாண்டி பாடி போயிடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன போகும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சோர்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த சோர்ஸுக்கே வந்துடும். இன்னும் இதை பவுண்டரியாக எடுத்தோன்னா இதோட 75 எங்கே இருக்குது,
இந்த இடத்துல இருக்கு, அட்லீஸ்ட் இந்த 75 to 100 பவுண்டரிக்குள்ளேயாவது வரும், இல்லை இந்த சோர்ஸுக்கே வரும். அப்போ அந்தந்த இடத்துல வந்தோடனே அதுக்கு உண்டான இப்போ இந்த 75 லைன் வந்துருச்சுன்னா மறுபடியும் இதோட சின்ன ஃப்ரேம் என்னது 5 மினிட் 1 மினிட், அதை உடைச்சு பக்கம் பக்கமாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சார்ட் உங்களோட கிளியராக பேசும். புரியுதுங்களா? கிளியராக பேசும். பெரிய ஃப்ரேம்லாம் நான் எடுக்கல, 1 மினிட் எடுத்து தான் உங்களோட வந்து என்ன பண்ணுறேன், இன்ச் பை இன்ச்சா என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் கிளியராக பார்க்குறேன். ஏன்னா நாளைக்கு நம்ம 1 மினிட் இந்த இடத்துல பார்க்குறதுக்குள்ள மார்க்கெட் எங்கேயோ போயிடும். அப்போ நான் ஒரு 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 சாப்டர் உங்களுக்கு நான் இன்னைக்கு எடுக்கிறேன்னா அதோட அதோட நீங்கள் மதியம் பார்க்குறீங்க, இல்லை சாயங்காலம் பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் அதை எடுத்து என்ன மாதிரி வேலை செஞ்சுருக்கு, இதை துல்லியமாக வேலை செஞ்சுருக்கான்றதை முதல்ல நீங்கள் பாருங்கள். அப்போ இது வேலை செய்யுதுன்னா அப்போ மார்க்கெட்டோட டெப்த் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்குது, மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூவில் பையரோட இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ பணக்காரன் இப்படி தான் நம்மளை ஏமாத்துறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதான் சொல்லி நல்ல தொடக்கம். உங்களுக்கு வந்து அந்த வழி தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, நீங்கள் ஏமாற மாட்டீங்க, வழி தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். புரியுதா? இந்த பக்கம் போனால் தான் இந்த ஊர் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பயணம் தான். பயணத்துக்கு உண்டான அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ட்ரேடிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் ட்ரேடிங் மெக்கானிசம், அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஃப்ளேவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் அடுத்து, இது எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்ட், அது எல்லாமே உங்களுக்கு தன்னை போல் வந்துடும். அப்போ என்னாச்சு பார்த்தீங்களா? சொன்ன மாதிரி என்னாச்சு, இந்த லோ உடச்சி லோ வச்சு ஏற்கனவே இந்த 50% லைனை தாண்டி விக்கு வச்சது, விக்குக்குள்ளே பாடி வைக்கணும், அடுத்து இந்த விக்கை தாண்டி பாடி வைக்கணும், விக்கை தாண்டி பாடி வச்சதுன்னா என்ன ஆகும், வேகமாக போகும், கண்ட்ரோல் ஆஃப் ஃபியராக போகும். அப்போ போச்சுன்னா எங்கே போகும், ஏன் வேகமாக போகும், 50%ஓட 75 to 100 இல்லை இதோட பவுண்ட்ரி. இதை ரீசெட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட பவுண்ட்ரி எங்கே இருக்குது, இதோட சோர்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக, அதை விட நமக்கு இந்த 75 லைனை விட ரொம்ப முக்கியமான லைன் இது. அடுத்து 15 மினிட்ஸோட 50% லைன் இங்கே இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப அக்ரெசிவாக வந்தால் மட்டும் தான் முடியும். அதாவது 1 மினிட் கேண்டிலே என்ன பண்ணும், கொஞ்சம் வேகமாக வரும். அதாவது என்ன அர்த்தம், கன்சிஸ்டண்ட்டாக ரெட் கலர் கேண்டிலாக போட்டு வேகமாக போகும். அதனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல அது இருக்குது, சப்போர்ட் இருக்குது, அந்த இடத்துல என்ன பண்ணும், ஒரு ஃபெயில்டு பேட்டர்ன் மட்டும் வச்சு உங்களை இழுத்து உள்ளே விட்டுட்டு, புரியுதா, மறுபடியும் என்ன அங்கேருந்து அக்ரெசிவாக கண்ட்ரோல் ஆஃப் ஃபியராக கீழே வந்துடும். இப்படி தான் மார்க்கெட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நடத்துவாங்க. அதோட பவுண்ட்ரியில் தான் பண்ணுவாங்க, ஆனால் மாறி மாறி பண்ணுவாங்க. இவ்வளோதான் விஷயம். இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன ஆகுது, சரியான ஆள். அதாவது என்ன அர்த்தம், ஒரு 35% ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்து என்ன பண்ணணும், அதாவது என்ன அர்த்தம், அந்த அந்த விஷயம் புரிஞ்சிருச்சு, இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும், அதை பயிற்சி பண்ணணும். ப்ராக்டிக்கல் ஓரியன்டான விஷயங்களை மட்டும் நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், அப்படியே சரளமாக சொடக்கு போடுற மாதிரி. நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் படுத்துக்கிட்டே பணம் சம்பாதிக்கிற மாதிரி. நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு எளிமை அப்படிங்கிறதுக்காக, நான் வேறு வார்த்தை தெரியாதனால நான் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதா? உங்களுக்கு இந்த பல்ஸ் பிடிச்சிட்டிங்க, இந்த நோய் தான் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த நோயை குணப்படுத்திடலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுதான் மார்க்கெட்டு, இப்படி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது, இப்படி தான் மார்க்கெட்டோட டெக்னிக்கல் இருக்குது, இப்படி தான் பெரிய பணக்காரங்களோட இன்வால்மெண்ட் மார்க்கெட்டில் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா, புதையில எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம், புதையில எடுத்துடலாம். அப்படி அதே மாதிரியான விஷயங்கள் தான். அதனால தான் சொன்னேன், இது ஒரு ரகசியம். மார்க்கெட்டில் அண்டர் வேல்யூ செல் ட்ரெண்ட் இருக்கும்போது, நான் மறுபடியும் சொல்கிறேன், செல் ட்ரெண்டில் நீங்கள் செல் பண்ணக்கூடாது. செல் ட்ரெண்டில் நிறைய ரீட்டைலர் பயந்துக்கிட்டு செல் பண்ணுவாங்க, நீங்கள் அங்கே ஆசைப்பட்டு வாங்கணும்னு அர்த்தம். அது மாதிரி ஓவர் வேல்யூனா பை ட்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, பச்சை கலர் கேண்டில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஓவர் வேல்யூவில் நிறைய ரீட்டைலர் ஆசைப்பட்டு வாங்குவாங்க, நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல பயந்துட்டு விட்டுறணும். போதும், இன்னும் மேலே போகும், இன்னும் மேலே போகும், இன்னும் மேலே போகும்னு நீங்கள் ஆசைப்படக்கூடாது. போதும் இந்த ப்ராஃபிட்டு, நமக்கு இது எலிஜிபிளான ப்ராஃபிட்டாக, ஒரு என்னது ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா அப்படிங்கிற இடம் வரும்போது மார்க்கெட்டை விட பழகணும் முதல்ல. அந்த இடத்துல ஆசைப்பட்டு இன்னும் போகும் இன்னும் போகும் இன்னும் போகும்னா என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதை லோ உடைச்சு புதுசாக லோ வச்சிரும். ஃபெயில்டு வி பேட்டர்னா மாறி என்ன ஆகும், பையரெல்லாம் விட்டுட்டு போயிடுவான். அந்த இடத்துல அந்த எல்லாம் ரீட்டைலர் கைக்கு மாறி இருக்கும். அதை விட கொண்டு போகிறதுக்கு வெயிட்டேஜ் இருக்காது மார்க்கெட்டில். அங்கேருந்து கீழே டம்முன்னு விழுந்து கண்ட்ரோல் ஆஃப் இயரில் வந்து லோ உடைச்சு புதுசாக லோ வச்சிரும். அடுத்து ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஷோனுக்கு அது போயிடும். அதான் அர்த்தம். அங்கே தான் பெரிய பணக்காரன் மறுபடி வருவான். அப்போ மேலே கிடக்கும் கீழே கிடக்கும்னா உங்களுக்கு என்ன ஆகும், மார்க்கெட் வந்து என்ன ஆகும், மெக்கானிசம் டைட் ஆகாது. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து உங்களோட கேபிட்டலை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொன்னேன், எந்த இடத்துல ஆசைப்படணுமோ அங்கே ஆசைப்படணும்,
அங்க பயப்படக்கூடாது. எந்த இடத்துல பயப்படணுமோ அங்க பயப்படாம அங்க ஆசைப்படணும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, எந்த இடத்துல பயப்படணுமோ அங்க ஆசைப்படுவீங்க, எந்த இடத்துல ஆசைப்படணுமோ அங்க பயப்படுவீங்க. அதான் பிரச்சனை. உங்களை அப்படியே ஆப்போசிட்டா பழக்கி வச்சிருப்பாங்க. நேத்தோட என்னது நம்மளோட வீடியோ கேட்டிங்கன்னா அங்கே எப்படி உங்களை பயங்காட்டி வைப்பாங்க, பேசிக்ல இருந்து எப்படி உங்களை அதுக்காக ட்ரெயின் பண்ணிடுவாங்க, எப்படி உங்கள் மைண்ட் செட்டில் சப்கான்ஷியஸில் அதுக்கான விதையை போடுவாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். இப்போ என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக கிளியராக கொஞ்சம் கவனிங்க. இப்போ இதை கொஞ்சம் இன்டெப்தா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேட்டர்னை, இது 1 மினிட் சார்ட் தான், பேட்டர்னை ரீட் பண்ணுவோம். அப்போ என்னாச்சு, இங்கேருந்து வந்துச்சு, அகைன் என்னாச்சு, பையர் கொண்டு போனாங்க. அப்போ இதோட 25, 50, 75, 100, அப்போ 25 வரைக்கும் போயிட்டு என்ன நடந்துச்சு, மறுபடி இந்த லோ உடைச்சு ஃபெயில்டு பேட்டர்னால லோ உடைச்சு லோ வச்சுட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே இருந்த டெப்த்து இங்கே வந்துருச்சு. இப்போ இதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் இது. அப்போ இதோட 25 கூட போகலை. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இது ஏற்கனவே என்ன, இங்கே இங்கே பாருங்க, கவனிங்க, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு பாருங்க, இந்த ஓவரால் டெப்த்தோட கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ஓவரால் டெப்த்தோட 50 போயிருக்காங்க. அப்போ என்ன இருக்கணும், இப்போ இது ஃபர்தராக மேலே தான் போகுதுன்னா கவனிங்க, இப்போ இந்த மொத்தத்தோட 50 போயிட்டாங்க அப்படின்னா இந்த பையர் கொண்டு போன 50 வரைக்கும் வந்துட்டு இது ஃபர்தராக அப்படி ப்ரொசீட் பண்ணி மேலே 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 போயிட்டு இருக்கணும். அப்படி போக முடியாமல் எப்போ இந்த 50யை உடைக்குதோ மார்க்கெட் வந்து பயங்கர வீக் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக கீழே வரும்னு அர்த்தம். புரியுதா, ரொம்ப அக்ரெசிவாக கீழே வரும். அப்படி நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு, எல்லாமே இருக்குது, கரெக்டு தான். மேலே ரீட் பண்ணணும், பையர் செல்லர் பையர் செல்லர், இதை மாற்றி 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 பார்த்தா மட்டும்தான் நீங்கள் அதுலேருந்து கிளியராக நீங்கள் ரீட் பண்ண முடியும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு பையை எடுத்தால் பையை மட்டும்தான் பார்ப்பீங்க. பை செல்லரோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எப்போவுமே நீங்கள் சண்டைக்கு போகிறீங்கன்னா உங்களோட ஆப்போனண்ட் மேலே தான் உங்கள் கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் பை எடுத்தீங்கன்னா உங்களோட கண்ணு ஃபுல்லாக செல்லர் சைடில் இருக்கணும். நீங்கள் செல் பண்ணீங்கன்னா உங்களோட கண்ணு ஃபுல்லாக பையர் சைடில் இருக்கணும். இதான் விஷயம். நீங்கள் இதெல்லாம் எவனும் சொல்லித்தர மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சாதானே முதல்ல சொல்லித்தர்றதுக்கு. புரியுதா, முதல்ல மார்க்கெட்டை எப்படி பார்க்கணுன்னே சொல்லித்தரல, அடிப்படையே உங்களுக்கு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் திரும்ப திரும்ப, அடிப்படையே உங்களுக்கு தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. மார்க்கெட்டை நீங்கள் ரீட்டைலரோட பார்வையில் பார்க்குறீங்க, பணக்காரனோட பார்வையில் பார்க்கணும். சரியா, அப்போ இந்த டெப்த் என்ன ஆகும், கட்டாயம் உடச்சி ஃபெயில்டுனா உடச்சி கீழே தான் போகும். அப்படி போகும்போது என்ன ஆகும், ஒரே ஸ்டெச்சில் போகுமா, போகாது. மறுபடி பாருங்க, இது கிட்டத்தட்ட ஈக்குவல் பேட்டர்ன். அதுக்கப்புறம் இதோட டெப்த் இங்கே வந்துச்சு, ஆனால் இங்கே முறையாக 25 கூட போக முடியல. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவாக விழுகுன்னு அர்த்தம். இதெல்லாம் பாருங்க, அக்ரெசிவாக விழுந்திருக்கா, ஏன் காரணம் என்ன, இதோட 50 போச்சு, 50 கிட்ட போச்சு, மறுபடியும் இதோட 25 தான் போச்சு, அக்ரெசிவாக விழுந்துரும். அகைன் மறுபடியும் என்ன ஆகும், இந்த இண்டிவிஜுவலோட 25, அடுத்து என்ன பண்ணும், அடுத்து ஓவராலோட 50, இப்படி தனித்தனியாக தான் மார்க்கெட் வந்து அப்ரோச் நடக்கும். புரியுதா, ஒரே ஸ்ட்ரெச்சில் நடக்காது. அதனால தான் சொன்னேன், ஒரே ஃப்ரேமை பார்த்துட்டு வீடியோ உட்காந்துருக்காதீங்க. அப்கிரேட் பண்ணி பாருங்க, மார்க்கெட்டை டவுன் கிரேட் பண்ணி பாருங்க, அப்கிரேட் பண்ணி டவுன் கிரேட் பண்ணி அதுக்கு உள்ள நுணுக்கமாக பார்க்கணும்னா பேட்டர்ன் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பார்க்கணும்னா கேண்டில் அனாலிசிஸ், இன்னும் கொஞ்சம் பெருசாக பார்க்கணும்னா இப்போ என்னது ட்ரெண்ட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பவுண்டரி அனாலிசிஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. முன்ன பின்ன அந்த முன்ன பின்னங்கிறது தான் எனது பையர் செல்லர் இவங்களோட அந்த இன்வால்மெண்ட் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். புரியுதா நான் சொல்கிறது. அப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இதான் நடந்திருக்கு மார்க்கெட்டில். என்ன பாருங்கள், இது 1 மினிட் தான். அப்போ என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக இது ஃபெயில்டு வி பேட்டர்னாக மாறி என்ன நடந்துச்சு, இந்த லோ உடைச்சு புதுசாக லோ வச்சுச்சு. அப்போ இதை ரீட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக. இதை ரீட் பண்ணிங்கன்னா அப்போ என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக இந்த லோ இது என்னது 25 வரைக்கும் தான் போயிருக்கு. அப்போ லோ உடைச்சு லோ வைக்கும். அடுத்து என்னது, இதோட 25 கூட போக முடியல, இண்டிவிஜுவலாக போயிருக்கு, ஓவரால் போக முடியல. அப்போ என்ன, இந்த லோ உடைச்சு லோ வைக்கும். அப்போ இது மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த லோ அட்லீஸ்ட் இதை என்ன பண்ணணும், இதோட 50% வரைக்காவது போயிட்டு மேலே போகணும். கரெக்டாக. சரி, இது பாயிண்ட் நம்பர் 1. இது மேலே தான் போகுது கீழே தான் போகுது நீங்கள் பண்ண வேண்டாம், நம்ம பவுண்டரியில் அனலைஸ் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். கரெக்டாக. சரி, அப்போ என்ன நடந்திருக்கு இன்னொன்று பார்க்கணும். அப்போ இது முதல் வி பேட்டர்ன், முதல் தடவை செல்லர் கொண்டு வந்திருக்காங்க, பையர் கொண்டு போயிருக்காங்க. அப்போ ரெண்டாவது தடவை செல்லர் கொண்டு வந்து இதை தாண்டி இதை விட அதிகமாக டெப்த் வந்திருக்கு. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரு இதுக்குள்ளே தான் போயிருக்கு. அப்போ இதை தொட்டுட்டு இதை தாண்டி போக முடியல. அப்போ இதை தாண்டி போனால் தான் ஃபர்தராக மேலே போகும். அப்போ அடுத்து ரெண்டாவது டைம் எங்கே கொண்டு வந்தாங்க, கவனிங்க, மூணாவது டைம். அப்போ மூணாவது டைம் 1, இது 2, மூணாவது டைம் செல்லர் இதை தாண்டி கொண்டு வந்துட்டாங்க, பையர் இதை தாண்டி கொண்டு போனாங்க. அப்போ என்ன பண்ணணும், பையர் கொண்டு போனதை மட்டும் மார்க் பண்ணுங்க, இது. அப்போ இதை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். இல்லைன்னா இதுக்குள்ளே வேகமாக போகிற மாதிரி காட்டும். உங்கள்கிட்ட அந்த வாங்கின இந்த ஏரியாவில் செல்லர் பெரிய பணக்காரன் வாங்கினதை உங்கள் தலையில் கட்டிட்டு அப்படியே கீழே விழுந்துடும், லோ உடைச்சு லோ வைக்கும். அப்போ வேகமாக போகிற மாதிரி காட்டும். வேகமாக போகிற கேண்டில் தான் பயங்கர ஆபத்து, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
ஸ்லோவா இருக்கிறது மார்க்கெட்ல ரொம்ப, அதாவது என்ன அர்த்தம், வேகமா போற மார்க்கெட்டு பயங்கர ஆபத்து இல்ல. ஆபத்துங்கிறது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்போ ஆபத்து அப்படின்னா, நீங்க அதை விரட்டி விரட்டி வாங்கினா, பச்சை கலரை பார்த்தோன்னே பாஞ்சிங்கன்னா அது ஆபத்து. ஆனா என்ன அர்த்தம் தெரியுமா, வேகமா போற கேண்டில் பணக்காரனுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வேகமா மேல பச்சை கலர் அப்படி பெருசு பெருசா போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ரீட்டைலர் ஃபுல்லா வேடிக்கை பார்க்கறவங்க கூட வாங்கிடுவான். வேகமா கீழே போனாதான் என்ன நடக்கும், என்ன பண்ணுவான், ரீட்டைலர் வந்து பயந்துகிட்டு வித்துருவான். ஆகா பயங்கரமா கீழே போகுது வித்துருவோம், வச்சிருந்தா ரிஸ்க்னு விற்பான். ஆனா என்ன அர்த்தம் தெரியுமா, அதுதான் பணக்காரனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. வேகமா போகும், ஆனா ரொம்ப தூரம் வேகமா போக முடியாது. ஆனா மெதுவா போற கேண்டில், குட்டி குட்டி கேண்டில் நீங்க நல்லா கவனிங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய தூரம் போயிடும். ஏன்னா இங்க எந்த டெம்ப்ட்டுமே இருக்காது. ஆனா வேகமா போற கேண்டில் உங்களை கிரீட தூண்டும், இல்ல பயத்தை தூண்டும். அப்ப என்ன நடக்கும், ரீட்டைலர் உள்ளுக்குள்ள வலை மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு விழுந்துருவாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த வேகமா போற கேண்டில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. வேகமா போகும்போது தான் நீங்க மார்க்கெட்டை நுணுக்கமா கவனிக்கணும். ஏன்னா பிளாஸ்ட் ஆச்சுன்னா அடுத்த பவுண்டரிக்கு அது ஈஸியா சாலிடா போக ஆரம்பிச்சிடும். புரியுதா, இந்த விஷயம்லாம் நீங்க ஈஸியா நீங்க என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து இது வேகமா போகுதுன்னா அடுத்தடுத்து பாடி விக்கு பாடி விக்கு, இப்ப விக்க தாண்டி பாடி வச்சா மட்டும்தான் இது மேல போக முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், மறுபடியும் கீழே தான் வரும். அப்படி மேல போகுதுன்னா எங்க போகுது, ஆட்டோமேட்டிக்கா இந்த ஓவரால் இதோட 50% வரைக்கும் போகுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கிளியரா பார்க்கணும். இதோட 50% வரைக்கும் தான் போகும். அப்ப இதை இந்த இடத்துல போயிட்டு, அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு இந்த 50%க்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், கேண்டில் அனாலிசிஸே பண்ணணும். சும்மா உட்காந்துட்டு எல்லா இடத்துலயும் உட்காந்து பண்ணிட்டு இருக்க கூடாது. கேண்டில் அனாலிசிங்கிறது ஒரு 50 அல்லது பவுண்டரி 75 100 25 0, இந்த ஏரியாவுக்குள்ள தான் நீங்க என்ன பண்ணணும், அடுத்தடுத்த விஷயங்களை நீங்க ஈஸியா வாலிடா பண்ணிட்டே இருக்கணும். அப்ப இது கீழே வந்தது எங்க வரைக்கும் வந்துச்சு கவனிங்க. இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இங்க இருக்கு, கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை இங்க இருக்கு. இப்ப பாருங்க இந்த இடத்துல தெரியுதா, இப்போ இது ஏன் மேல வேகமா போகுது, ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 மினிட்டோட கவனிங்க. 1 2 3 கேண்டில் மெயின்டைன் பண்ணுச்சு, தப்பு கிடையாது. இதை தாண்டி விக்கு வந்துச்சு, விக்க தாண்டி பாடி வந்துச்சு, பாடி தாண்டி பாடி வந்துச்சு. ஆனா என்ன பண்ணுது, ஒரே கேண்டில்ல 3 கேண்டிலோட 50% தாண்டி மேல க்ளோஸ் வச்சுக்கிச்சு. அதனாலதான் சொன்னேன் 3 கேண்டில் வரணும், அதை மெயின்டைன் பண்ணணும், அப்பதான் மார்க்கெட் வந்து கீழே போகும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், இதோட மேலே போயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்ப பாருங்க இதோட கவனிங்க, இது செல்லர் கொண்டு போனது, பையர் கொண்டு போனது. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் பையர் கொண்டு வந்துட்டு இருக்குது கரண்ட். அப்ப என்ன ஆகும், இதை கூட நான் எடுத்து விட்டுறேன், இது 1 மினிட், இது வேண்டாம் இப்போதைக்கு. அப்ப 5 மினிட்ல பொறுத்த வரைக்கும் இது ரெண்டையும் தாண்டினா மட்டும்தான் மேலே போக முடியும். இல்லைன்னா இது ஃபியூல் போனா எங்க வரைக்கும் போகும், இதை இங்க போய் ஃபியூலை போட்டுட்டு வரணும், இல்லை இங்க போயிட்டு போட்டு வரணும், இல்லை இதை நடுவுக்குள்ள போயிட்டு வரணும். அப்படி அதாவது என்ன அர்த்தம், அடுத்து ரீட் பண்ணுங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஃபெயில்டு வி பேட்டர்ன், அடுத்து ஃபெயில்டு வி பேட்டர்னா, இல்லை ஈக்குவல் வி பேட்டர்னா, இல்லை எக்ஸ்ட்ரா வி பேட்டர்னா, இப்படி ரீட் பண்ண தான் உங்களுக்கு புரியும். சரியா, ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் உடச்சி பார்க்கலாம். ஒன்று அப்படி ரீட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உடச்சி பார்க்கலாம். அப்போ என்ன ஆகுது, 1 மினிட்ல அதிகபட்சம் ஹையர்லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இது அடுத்து அதிகபட்சம் ஹையர்லோ போடும்போது எங்கே இருக்குது, 50% லைன் இங்கே வருது, கவனிச்சிங்களா, இங்கே வருது. அதுக்கப்புறம் இப்போ பையர் கொண்டு போயிட்டு இருக்க இந்த டிஸ்டன்ஸுக்கு வரீங்க, இப்போ வி பேட்டர்னாக மாறிட்டு இருக்கல, இப்போ வரீங்க. அப்போ இது மேலே தான் போகுதுன்னு என்ன பண்ணக்கூடாது, இப்போ இந்த இதை தாண்டக்கூடாது. அப்போ இதை போய் நீங்கள் இப்போ 5 மினிட்ஸில் பாருங்கள், தெளிவாக புரியும். ரீசெட் பண்ணி வச்சுக்கோங்க, தெளிவாக புரியும். அப்போ என்ன ஆகுது, 5 மினிட்டோட 50யை தாண்டி கீழே ட்ரை பண்ணுது. அப்போ இதை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இது கீழே ஃபர்தராக போக முடியும். அப்படி மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இன்னும் 1 மினிட்டோடது இங்கே இருக்குது. இப்போ ரெண்டாவது சவால் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. அடுத்து 3 1 மினிட் கேண்டில் இதுக்கு கீழே மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இதை உடச்சி மறுபடியும் கீழே போக முடியும். அப்போ 3 1 மினிட் கேண்டில் இதை உடச்சி கீழே மெயின்டைன் பண்ணுச்சுன்னா என்ன நடக்கும், இந்த சோர்ஸுக்கே வந்துடும். இதை உடைச்சதுன்னா அக்ரஸிவாக கீழே வரும். ஏன்னா இது 100% கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபெயில்டு வி பேட்டர்ன். ஏன், இப்போ பாருங்க இது ஓவரால் இங்கே இருக்குது ட்ரெண்ட் லைனு. ஏன் ஃபெயில்டு வி பேட்டர்ன் சொல்கிறோம், இந்த டிஸ்டன்ஸோட கவனிங்க, இந்த செல்லர் கொண்டு வந்த தூரத்தோட 25 50 75 100 இவ்வளோ போயிட்டு போக முடியாமல் திரும்பி வருது. அப்போ என்ன ஆகும், இந்த லோ உடைச்சு லோ வைக்கும். லோ வச்சிருச்சா, இப்போ என்ன ஆயிருக்கு, இங்கே இருந்த டெப்த்து எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க இருந்த டெப்த் இவ்வளவு தூரமா கிரியேட் ஆயிருக்கு. இப்ப மேல போயிட்டு இருக்கு. இப்ப இது மேல போகுதுன்னா என்ன பண்ணணும், இதோட 50% லைன் இங்க இருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் போகணும், இதை தாண்டி போனா மட்டும்தான் ஸ்ட்ராங்கா மேல போக முடியும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இதை உடச்சு கீழே தான் வரும். அப்படி கீழே வந்துச்சுன்னா அடுத்த சோர்ஸ் எங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. இல்லைன்னா இது பவுண்டரியா போட்டா எங்க இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா நான் ஏற்கனவே போட்டு காமிச்சாதான் இதோட 75 எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இந்த பவுண்டரிக்குள்ள கட்டாயம் வரும், 100% வரும். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, நீங்க வேணா எடுத்து பாருங்க. புரியுதா,
ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட்டோட அந்த டெப்த் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளியராக புரிஞ்சிக்க ஆரம்பிங்க. அப்போ என்ன பண்ணுச்சு, 5 மினிட்ஸோட இதை வெளியில் அவுட் சைட் கேண்டில் போட்டு இதை தாண்டி மேலே போச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த 50% இப்போ கரண்ட்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அவ்வளோதான் விஷயம். 1 மினிட்ல கொண்டு போயிடறாங்களா, இந்த ஹையரில் இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க. 1 மினிட்ல பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுச்சு, கரெக்டாக 50% வந்துச்சா, எவ்வளோ கிளாரிட்டியாக வேலை செய்து பாருங்க. கரெக்டாக 50%. இப்போ தொட முடியாமல் மேலே போகுது, விக்கு மட்டும் தான் தொட்டுது, பாடி தொடலை. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், பாடி தொடணும். அடுத்து என்ன பண்ணணும், பாடி உடச்சிட்டு தொட்டு 3 விஷயம் நடக்கும்னு சொன்னேன். தொடாமல் போகும், தொட்டா போகும், உடச்சிட்டு போகும். இந்த மாதிரி 3 விஷயம் தான் மார்க்கெட்டில் நடக்கும். தொடாமல் போகும், ஒரு பவுண்ட்ரியோ, ஒரு ட்ரெண்ட் லைனையோ, ஒரு ப்ரைஸ் லைனையோ, ஒரு பவுண்ட்ரியவோ, இதை என்ன ஆகும், மார்க்கெட் வந்து தொடாமல் போகும். தொடாமல் அப்படி வேகமாக அட்வான்ஸாக போகிற மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், தொட்டுட்டு போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கீழே தான் நான் போக போகிறேங்கிற மாதிரி உடச்சிட்டு அங்கேருந்து 3 கேண்டில் மெயின்டைன் பண்ண முடியாமல் அப்படியே மேலே போயிடும். இந்த விஷயங்கள் தான் மார்க்கெட்டில் திரும்ப திரும்ப நடக்கும். திரும்ப திரும்ப இதை தான் பண்ணுவாங்க. கரெக்டாக? இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம், இப்போ இங்கேருந்து போச்சா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு வரீங்க. எவ்வளோ சின்னதாக வேணாலும் மார்க்கெட்டை ரீட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. கேண்டில் அளவில் கூட ரீட் பண்ணுங்கள். புரியுதா? அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டு இப்போ இது கீழே தான் மேலே தான் போக போகுதுன்னா, இப்போ இந்த 2 கேண்டில், இந்த 2 50% லைன் இருக்கு இல்லையா, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதை தாண்டி மேலே மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், இந்த சோர்ஸுக்கு வரும். அப்போ இந்த சோர்ஸ் வந்தோடனே மறுபடியும் ரீட் பண்ணணும். இந்த சோர்ஸை தாண்டி 3 கேண்டில் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு ஃபர்தராக மேலே போகும். அப்படி மேலே போகணும்னா எங்கே போகணும், இதோட 50% லைன் எங்கே இருக்கோ அங்கே போயிடும். ஆல்ரெடி போயிருக்கு, போயிட்டு தொட்டுட்டு இப்போ என்ன ஆச்சு, தொடாமல் திரும்பி வந்துச்சு. ஒரு ரெட் கலர் வந்திருக்கா, கவனிங்க. பக்கத்தில் போயிட்டு தொடாமல் திரும்பி வந்துச்சு. இப்போ பாடி தொட்டுட்டு திரும்பி வருது. இன்னும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி காமிச்சு உடச்சிட்டு திரும்பி வரும். அவ்வளோதான் விஷயம். இப்படி தான் உங்களை ஏமாற்றுவாங்க. தொட்டுட்டு திரும்பி வரும், தொடாமல் திரும்பி வரும், அதுக்கப்புறம் என்ன வரும், உடச்சிட்டு திரும்பி வரும். நீங்கள் இதில் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நான் அதிகபட்சம் என்ன சொல்வேன்னா, உங்களோட எமோஷனல் நீங்கள் என்னைக்கு கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அதுதான் அன்னைக்கு தான் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். இங்கே நாலேஜ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த டெக்னிக்கல் எல்லாம் நீங்கள் எவ்வளவு தப்பாக பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? எப்படி தப்பாக வேணாலும் பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு கூட ஓவர் வேலையில் கூட ட்ரேட் எடுங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் வெறும் சார்ட்டை வச்சுட்டு கூட ட்ரேட் எடுங்க. இல்லை ஒரு குழந்தைய கூப்பிட்டு இப்போ நான் பை பண்ணவா செல் பண்ணவான்னு கேட்டுட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் அந்த எமோஷன் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய மோசமான ட்ரேடையும், இப்போ நீங்கள் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வர்ற அக்கௌண்ட்டெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எப்படி கொண்டு வருவாங்கன்னா, ஏதாவது ஊர் பேர் தெரியாத ஸ்டாக்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு இருக்கும். புரியுதுங்களா? கண்ணா பின்னான்னு இருக்கும். இப்போ இப்போ கூட ஒரு அக்கௌண்ட் வந்திருக்கு, 60 லட்ச ரூபா அந்த அக்கௌண்ட். 60 லட்ச ரூபாயில் பொசிஷன் நிறைய எடுத்து வெறும் 19,000 மட்டும்தான் அக்கௌண்ட்டில் பேலன்ஸே இருக்குது. 60 லட்ச ரூபா மற்றது எல்லாமே பொசிஷனாக இருக்குது, லாஸில் இருக்குது. அவ்வளவு லாஸ். அப்போ அந்த அந்த அக்கௌண்ட்டெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு நான் என்ன சொன்னேன், ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் அமௌண்ட் நீங்கள் டாப்அப் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட்டில் நான் 60 லட்ச ரூபாய் நான் ரெக்கவரி பண்ணி தர்றேன்னு சொல்லியே அந்த அக்கௌண்ட்டை எடுத்திருக்கேன். ஒரு லாஸ்ட் வீக் வந்துச்சு, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட் வந்துச்சு என்னோட ஃபண்ட் மேனேஜ் இதுக்கு மேனேஜர் அக்கௌண்ட்டுக்கு. அந்த மாதிரி கண்ணாபின்னான்னு தெரியாத எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்டை கூட உங்களால் அந்த சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. அதாவது என்ன அர்த்தம், ஒரு டாக்டர் மாதிரி தான். பேஷண்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமோ பதட்டமோ படபடப்போ வராமல் இருந்தால் ப்ளஸ் அதுக்கான நாலேஜ் இருக்கணும். சும்மா பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாதுல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தால் தன்னை போல் ஃபிட்னஸ் இருக்கும். சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் நம்ம சும்மா சொல்கிறதுனால அது வராது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, நீங்கள் கார் சீட்டில் உட்காந்து காரை ட்ரைவ் பண்ண தான் பயபோகுமே ஒழிய, அதை பற்றின நீங்கள் என்னதான் நாலேஜ் எடுத்துக்கிட்டாலும், என்னதான் எப்படி தான் கார் ஓட்டணும், என்னதான் கார் மாடல், என்னதான் வீடியோ பார்த்தாலும் அந்த பயம் உங்களை விட்டு போகாது. நாலேஜ் வேணால் கிடைக்கும், கார் எப்படி ஓட்டுறது, அது மாதிரி காரோட அந்த ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் போகாமல் ரைட்டு போகாமல் எப்படி பார்க்குறது, காரில் ஃபஸ்ட்டு கியர் எப்படி போடுறது, ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்னால் எப்படி ஓட்டுறது, என்னென்ன பண்ணணும், எல்லாமே வேணால் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தியரி தான். ஆனால் அந்த பயம் எப்போ போகும், நீங்கள் உட்காந்து காரை 1 கிலோமீட்ரு 2 கிலோமீட்ரு 10 கிலோமீட்ரு 100 கிலோமீட்ரு 1000 கிலோமீட்டர் இப்படி ஓட்டாத வரைக்கும் உங்களுக்கு பயம் போகாது. அது மாதிரி இனிஷியலாக என்ன பண்ணணும், கற்றுக்கிற ஸ்டேஜில் மெதுவாக ஓட்டி பழகணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் மெதுவாக கார் ஓட்டிங்கன்னா எத்தனை லட்சம் கிலோமீட்டர் கூட போயிடலாம். வேகமாக ஓட்டணும்னு நினச்சாதான் ரிஸ்க்கு. அப்போ வேகமாக ஓட்டலாம், அந்தந்த ஸ்டேஜில் ஓட்டலாம். ஒரு 100 கிலோமீட்ரு நீங்கள் நல்லா ஓட்டி பழகிட்டீங்கன்னா தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக போகவே ட்ரை பண்ணணும். அடுத்து ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டி பழகிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக போக ட்ரை பண்ணலாம். அது எல்லாமே ட்ரை தான்.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட 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 உங்களோட கான்ஃபிடென்ட் அதிகமாகும். நான் டிராஃபிக்கில் ஓட்டிட்டேன், நான் ஹைவேஸில் ஓட்டிட்டேன், நான் ஹில்ஸில் ஓட்டிட்டேன், அப்படி கான்ஃபிடென்ட் அதிகமாக 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 அதுக்கப்புறம் கார் ஓட்டுற இது ஒரு 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 இஷ்யூவாகவே இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிள் ஓட்டும் போது, கார் ஓட்டும் போது என்ன இருக்கும், எங்கேயோ ஒருத்தன் 3 கிலோமீட்டர் தாண்டி ஒரு லாரி வந்தால் கூட நமக்கு என்ன ஆகும், இப்போ இங்கேயே இறங்கிடுவோம். வடிவேல் சொல்கிற மாதிரி என்ன சோதிக்கிறதுக்கே வர்றீங்களாடங்க மாதிரி ரோட்டில் நடந்து போகிறவங்க கூட நமக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு கார் ஓட்டும் போது. கொஞ்சம் ஓரமாக போக மாட்டாயா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே நடந்து போகிற நபர்கள், அதே பஸ்ஸு, அதே லாரி வருது, நம்ம ஆப்போசிட்டில் 120 200 கிலோமீட்டரில் சர்வசாதாரணமாக கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். அவங்கள ஒரு பொருட்டாவே நம்ம அந்த இடத்துல கன்சிடர் கூட பண்றதில்ல. அதே மாதிரி தான் டெக்னிக்கல் இந்த தியரி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க நிறைய படிக்கணும்னு கூட கிடையாது. படிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு புண்ணியமும் கிடையாது. ஆனா ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் விஷயங்கள், நீங்க ரியலா மார்க்கெட்ல எப்போ பணம் சம்பாதிக்கிறீங்களோ அப்போதான் உங்களோட கான்ஃபிடென்ட் அதிகமாகும். நீங்க சம்பாதிக்கிறது ₹1 ₹100 ₹1000 உங்க சப்கான்சியஸ் பார்க்காது. லாபமா நஷ்டமா அப்படின்னு தான் பார்க்கும். அதனாலதான் நான் என்னோட நிறைய இப்போ 2வது பேட்சோட ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் பேட்சோட ஃபீட்பேக்கு, அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நான் அனுப்பிச்சிருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், நிறைய பேர் இப்போ ஒரு 40 ட்ரேட் பண்ணி ஒரு ஒரு ₹400 ப்ராஃபிட் தான் எடுத்திருப்பாங்க. சிலர் 40 ட்ரேட் பண்ணி ஒரு ₹10,000 ₹20,000 ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே பண்ணது 40 ட்ரேட் தான். அங்கே ஒருத்தர் எடுத்த ப்ராஃபிட் ₹400 தான், ஒருத்தர் எடுத்தது ஒரு ₹10,000 தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படின்னா இந்த 2 பேருமே அந்த ட்ரேடை 100% ப்ராஃபிட்ல தான் முடிச்சாங்க. 40 ட்ரேடையும் ப்ராஃபிட்ல தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களோட கேபிட்டல் வேற, அதனால அவங்களுக்கு அவ்வளோதான் வந்திருக்கு. அவங்களோட கேபிட்டல் வேற, அதனால அவங்களுக்கு அவ்வளோ வந்திருக்கு. ஆனால் இங்கே விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் இதை லாபத்தோட பண்ணுறீங்களா நஷ்டத்தோட முடிக்கிறீங்களான்னு தான் உங்கள் சப்கான்சியஸ் பார்க்கும். உங்கள் சப்கான்சியஸுக்கு திரும்ப திரும்ப லாபம் 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 லாபம்ங்கிற வார்த்தையை நீங்கள் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தாதான், நீங்கள் நம்பினாதான் உங்கள் மனசு நம்பும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நம்பினாதான் உங்கள் மனசு நம்பும். நீங்களும் உங்கள் மனசும் வேற வேற அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் நம்பினாதான் உங்கள் மனசு நம்பும். உங்கள் மனசு நம்பினாதான் அடுத்த கட்டத்துக்கே நீங்கள் போக முடியும். அதுக்கான ஃபியூலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சப்கான்சியஸ் நம்புறது. நீங்கள் என்னைக்கு உங்கள் சப்கான்சியஸ் ஒரு விஷயத்த நம்புதோ, அதை வந்து கற்பனை பண்ணுதோ, அதை வந்து இமேஜின் பண்ணுதோ, அது தன்னை போல் உங்களை நோக்கி நடக்கும். நீங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் தன்னை போல் எடுப்பீங்க. அதுக்கான ஸ்டெப்ஸு நம்ம அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா, நம்மகிட்ட இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா, அதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நடக்கும். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சப்கான்ஷியஸுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணுறீங்க. லாபம் 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 லாபம். அதனால தான் நான் சொல்லுவேன், ட்ரைனிங் முடிச்சுட்டு நீங்கள் 10,000 வச்சு பண்ணல, 10 லட்சம் வச்சு பண்ணலாம், 1 லட்சம் வச்சு பண்ணலாம் ஃபீல் பண்ணாங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, நான் இன்னும் பச்சையாக சொல்லுவேன், உங்களோட மாத சம்பளம் மாதிரி 2 மடங்கு. அப்படி இல்லையா, உங்களுக்கு இந்த பணம் போனால் பரவாயில்லன்னு இருக்கும் இல்லையா, சிலருக்கு 10,000 கூட பெரிய காசாக தெரியும். அப்போனா ஒரு 5,000 வச்சு பண்ணுங்க, 2,000 வச்சு பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கே வந்து என்ன பண்ணுறோம், நீங்கள் பண்ணுறது லாபமா நஷ்டமா, உங்களால் லாபம் எடுக்க முடியுதா அப்படிங்கிறதான் நீங்கள் செக் பண்ணுறீங்களே ஒழிய, இவ்வளோ லாபம் எடுக்கணும் அவ்வளோ லாபம் எடுக்கணும்லாம் ஒரு கட்டாயம் கிடையாது. இப்போ படிக்கிறோம், இப்போ கேட்ரிங் போய் 10 பேர் படிக்கிறோம், ஒருத்தரால் 10 லட்சம் போட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண முடியும். சிலரால் 10,000 வச்சு ஒரு வண்டி கடை தான் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வண்டி கடை பண்ணாலும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாலும் குவாலிட்டி, குவான்டிட்டி, ப்ரைஸு, இது 3 தான் உங்கள் கஸ்டமரை கூட்டிகிட்டு வர்றக்குற முக்கியமான விஷயங்கள். குவாலிட்டி இருக்கணும், நல்லா சுத்தபத்தமாக நீட்டாக இருக்கணும், குவான்டிட்டி இருக்கணும். புரியுதா? சரி, கரெக்டாக. அது எதுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும், ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி இருக்கணும், ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி வேணா இருக்கலாம், குவாலிட்டிக்கும் ப்ரைஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ஒரு கடையில் ஒரு இட்லி 20 ரூபா கூட விற்கலாம், பெரிய ஹோட்டலில். நீங்கள் 2 ரூபாய்க்கு கூட இல்லை வீங்க, இல்லை 5 ரூபாய்க்கு கூட வீங்க. ஆனால் அந்த குவாலிட்டி அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் பெரிய கடையை விட அவன் 10 லட்சம் போட்டு அவனோட என்னது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கோ, நீங்கள் வெறும் 10,000 போட்டு அவனோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 20% இருக்கலாம், உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை 40% கூட கொண்டு போகலாம். மொத்தத்தில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா நீங்கள் தான் லீடர். அப்போ இதுக்கு 3 முக்கியமான காரணம் என்ன, நீங்கள் வண்டி கடையாக பண்ணுறீங்களா ரெஸ்டாரண்ட்டாக பண்ணுறீங்களான்னு, அது இன்னைக்கு உங்களோட கடவுள் கொடுத்த இன்னையோட சூழ்நிலை. இன்னைக்கு இப்படி இருக்கீங்கன்றதுனால நாளைக்கு இப்படி இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதான் சொல்லலை, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாத்தையும் கடவுள் மாற்ற முடியும், நீங்கள் மாற்ற முடியும். நீங்கள் நினைக்கணும், முதல்ல நீங்கள் நம்பினாதான் அது நடக்கும். புரியுதா? இதுதான் உங்கள் லைஃபோட கடைசி கட்டம் கிடையாது. புரியுதா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஃப்ளைட்டு தரையில் நிற்கும் போது இவ்வளோ பெரிய உருவம் என்னத்தடா பறந்துட போகுதுன்னு தான் நினைக்கும். அது பறக்க முடியும்னு நம்பி பறக்க ஆரம்பிச்சுன்னா
சர்வசாதாரணமாக ஒரு ஃப்ளைட் வந்து 30,000 அடி உயரத்தில் சாதாரணமாகவே பறக்கும். புரிஞ்சுங்களா? பேசிக் லெவலே 30,000 அடி உயரத்தில் பறக்க ஆரம்பிக்கும். 10,000 20,000 அதுக்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. அதே மாதிரி தான் நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விஷயத்துக்கு உங்களுக்கு உங்களோட லைஃப் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்களே கூட்டிகிட்டு போவீங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பெருசு சிறுசு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு 100 டெமோ ட்ரேட் பண்ணுறீங்களா, 100ஐயும் முதல்ல ப்ராஃபிட்டில் பிடிங்க. அப்போ உங்கள் சப்கான்ஷியஸுக்கு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுங்கள். ரிசல்ட்டில் சொல்லுங்கள், ப்ராஃபிட்டு 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 ப்ராஃபிட்டுன்னு சொல்லுங்கள். தன்னை போல் நடக்கும். நீங்கள் 10,000 வச்சு பண்ணுறீங்களா, எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு முதல்ல பார்க்காதீங்க. ஒரு தொழிலை காசுக்காக பண்ணாதீங்க. அந்த தொழிலை நேர்த்தியா பண்ணுங்க, காசு தன்னை போல வரும். புரியுதா? காசு தன்னை போல வரும். இன்னைக்கு சென்னையிலையும் சரி கோயம்புத்தூர்லையும் சரி காரை நிறுத்தி சாப்பிட்ற வண்டி கடையெல்லாம் இருக்கு. கோயம்புத்தூர் நான் சாய்பாபா கல்யாணம் போனோன்னா 2 3 வண்டி கடையெல்லாம் இருக்கு. காரை நிறுத்தி அங்கே உட்காந்து நான் சாப்பிடுவேன். அவ்வளவு அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதான் சொல்லலாம், அந்த குவாலிட்டி குவான்டிட்டி ப்ரைஸ். அதனால நீங்க சின்னதா பண்றீங்களா பெருசா பண்றீங்களான்னா மேட்ரே கிடையாது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எவ்வளோ பெரிய கம்பெனி, இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க, எல்லாமே எடுத்துக்கோங்க, எல்லாமே ஒரு காலத்துல ஒரே நபரால 10க்கு 10 ரூம்ல ஆரம்பிச்ச கம்பெனி தான் உலகத்துல இருக்கிற எல்லாமே. ஈவன் தோ மைக்ரோசாஃப்ட் முதற்கொண்டு எல்லாமே 10க்கு 10 கம்பெனியில் ஆரம்பிச்சதான். ஒரு நபரா 1 2 ஆகி 2 பேர் 4 ஆகி இன்னைக்கு 2 மில்லியன் பீப்புள் 20 மில்லியன் பீப்புள் அதில் வேலை செய்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். எப்போவுமே விதை சின்னதாக தான் இருக்கும். அது வளர 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 அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு பழத்துக்குள்ளே எத்தனை விதை இருக்குன்னு நீங்கள் எண்ணிடலாம். ஆனால் அந்த விதைக்குள்ளே எத்தனை பழம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து எவ்வளவு பிரம்மாண்டமாக போகும் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு சும்மா சாதாரணமாக கம்பேர் பண்ணாதீங்க. இவ்வளோதான் நமக்கு முடியும், நமக்கு என்ன படிச்சிருக்கோம், பெரிய படிப்பு இல்லை, பெரிய நாலேஜ் இல்லை, பெரிய அளவில் இல்லை, பெரிய அளவில் சப்போர்ட் இல்லை, எதுவுமே நினைக்காதீங்க. நீங்கள் உலகத்திலே கம்பேர் பண்ண வேண்டிய ஒரே நபர் நீங்கள் மட்டும்தான். நேற்று நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி இருக்கேன், அடுத்த 3 மாதத்தில் நான் இப்படி இருக்கணும், அடுத்த 6 மாதத்தில் நான் இப்படி இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் டார்கெட்டாக வைங்க. அதுக்கான ஆக்ஷனை தன்னை போல போடுவீங்க. முதல்ல நீங்கள் திங்க் பண்ணுங்க, எனக்கு இதெல்லாம் வேணும்னு முதல்ல ஆசைப்படுங்க. ஆசைப்படுறதுக்கு ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் வேணும், அது கிடைக்குமா கிடைக்காதா, அதுக்கான சூழ்நிலை இருக்கா இல்லைன்னா நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமா, நான் தான் அடிக்கடி சொன்னேன், ஆசைப்படுங்க. ஆசைப்பட்டுட்டு இதெல்லாம் வேணும், ஒரு இடத்துக்கு போனால் கூட நான் இதில் தான் போகிறேன், இதெல்லாம் இப்படி தான் இருக்கேன், நான் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி தான் நடக்கிறேன், இந்த மாதிரி தான் சாப்பிட்றேன்னு இமேஜின் பண்ணுங்க. நீங்கள் சாப்பிட்றது பழைய சாதமாக கூட இருக்கட்டும், நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணி சாப்பிடுங்க. தன்னை போல் நீங்கள் அங்கே தான் சாப்பிடுவீங்க. ஒரு இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நீங்கள் அங்கே தான் சாப்பிடுவீங்க. ஏன்னா அதுக்கான விதையை அதான் சொல்ல, உங்கள் சப்கான்ஷியஸுக்கு உள்ள இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ இன்புட் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான எஃபர்ட், அதுக்கான ரிசல்ட், எஃபர்ட் தன்னை போல நடக்கும், அதுக்கான ரிசல்ட் தன்னை இயற்கையே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கான விஷயத்த நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். எத்தனையோ லட்சக்கணக்கான யூடியூப் சேனல் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுதுன்னா நீங்கள் அதுக்கு ஒரு எஃபர்ட் கண்டிப்பாக போட்டிருக்கீங்க. அதுக்கு முதல்ல ஆசைப்பட்டுறீங்க. எல்லாரும் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. புரியுதா? இது வரைக்கும் 3000 சப்ஸ்கிரைபர், 3000 கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேலே இந்த சேனலை பார்த்துருக்காங்க. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணது எத்தனை பேர்? வெறும் 3000 தான். அந்த 3000த்தில் என்கிட்ட பேசினவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 500 1000 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேசி அந்த ப்ராடக்டை வாங்கி அந்த ரியலாக அந்த ரிசல்ட்டை என்ஜாய் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 300 பேர் தான் இருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். புரியுதா? அவங்க லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலோட அப்படியே முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போயிடும்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே அவங்க ஆசைப்படுறதில்ல. நிறைய பேர் உங்கள் கோர்ஸு ஜாயின் பண்ணணும், இல்லை உங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு மெசேஜ் போடுவேன். அதுக்கப்புறம் அவங்க காலே பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். அதான் சொன்னேன், இந்த பார்க்குற நேரம் தான் அவங்களுக்கு இது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த 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 விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ஒருத்தன் நாளைக்கே பண்ணிடுறேன், நாளைக்கே ஆடி கார் வாங்கணும், பென்ஸு கார்னு வாங்கணும்னு கரெக்டு தான். ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் 48 மணி நேரத்துக்கு அப்புறம் அது இல்லாமல் போயிடும். 48 மணி நேரத்துக்கு எவனாவது சொல்லி எவனாவது அப்படியே மோட்டிவேட் பண்ணி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பரவாயில்ல. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் விறக பற்ற வைக்கிற மாதிரி ஊதி 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 ஒருத்தன் பற்ற வைக்கிற மாதிரி நமக்கு செல்ஃபாக அது பற்ற வைக்க தெரியாது. பரவாயில்ல, இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனான விஷயங்களை பார்த்து 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 நம்ம வளர்ந்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மளா பற்றி எரிஞ்சு நமக்கு தேவையான நெருப்பு, நமக்கு தேவையான அந்த ஃப்ளேமை வந்து நம்மளே தயார் பண்ணுற அளவுக்கு அந்த எனர்ஜி நமக்குள்ளே வரணும். அது வரைக்கும் வேணால் ஒருத்தன் உட்காந்து ஊதிக்கிட்டே இருக்கலாம், பூன்னு. ஆனால் வாழ்க்கை முழுதும் ஒருத்தன் ஊதிக்கிட்டே இருந்தால் தான் நான் 10 வேணா, அது ரொம்ப அது வந்து தேராது. அதே மாதிரி தான் இந்த விஷயத்த பார்க்குறவங்க ஒரு 48 மணி நேரத்தில் நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு வர்றது, 48 மணி நேரத்தில் ஆளே வர்றதில்லை. அவ்வளோதான்.
அடுத்த விஷயத்துக்கு போயிடுறது, பழைய விஷயத்துக்கு போயிடுறது. அப்படி அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். புரியுதா? கிளாரிட்டியாக நீங்கள் ஆசைப்பட்டால் கூட கிளாரிட்டியாக ஆசைப்படணும். இன்ன பிராண்டில் இன்ன விலையில் இந்த கார் தான் எனக்கு வேணும்னு ஆசைப்படணும். கிளியராக இருக்கணும். புரியுதா? கிளியராக நீங்கள் ஆசைப்பட்டாதான் கிளியராக உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் ஆசைப்படுறதே ஒரு ஏனோதானோன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை நம்பலைன்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்? நீங்கள் யாருங்கிறத உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் சப்கான்ஷியஸுக்கு உங்களோட நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த நேச்சருக்கும் நல்லாவே தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு அதை நம்புறீங்க, எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணுறீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், எடுத்த உடனே பெருசாக பண்ணலைன்னா கூட சின்ன 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 விஷயமா 100 ட்ரேடு, 100 ரூபா, 500 ரூபா, 1000, 2000, 10,000 முடிச்சாதான் ட்ரேடு, முடிச்சாதான் லாபம்னு கிடையாது. 1 ரூபா முடிச்சா கூட லாபம் தான். அதை விடாம பண்ணுங்க. 1 ரூபா 10 ரூபா ஆகும், 100 ரூபாய் ஆகும், 1000 ஆகும், லட்சம் ஆயிடும். இல்லை நான் எடுத்த உடனே லட்சம் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா அந்த மாதிரி எந்த தொழிலதிபரும் வளர்ந்ததும் கிடையாது. அந்த அளவுக்கு வளரவும் முடியாது. அந்த அளவுக்கு தொழிலை அவ்வளவு பிரம்மாண்டமா ஆரம்பிக்கிறதும் ஆபத்து. ஏன்னா உங்கள்ட்ட பேசிக் வந்து இன்னும் நாலேஜ் இருக்கு, ஏதோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனா ரியல் கிரவுண்ட் சொன்னாலே அந்த அந்த எனக்கு அந்த யதார்த்தத்தோட நீங்க ஃபாலோ பண்ணி அப்படியே படிப்படியா நீங்க வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் சொல்றது, எந்த இடத்துலையும் லாபம் அதுதான் முக்கியம். லாபம் லாபம் லாபம். பணத்துக்காக பண்ணாதீங்க, பண்றதை நேர்த்தியா பண்ணுங்க. தன்னை போல லாபம் கிடைக்கும். 1 ரூபா லாபங்கிறது 10 ரூபாயா மாறும். புரியுதுங்களா? ஒரு பிசினஸ் வளர்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டுனால கிடையாது. ஒரு பிசினஸ் எப்படி வளரும்னா, ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வர்றாங்கன்னா அந்த கஸ்டமர் முதல்ல அவங்க என்ன ஃபீல் பண்ணணும்னா கொடுக்குற காசுக்கு ஒருத்துன்னு நினைக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். 2, அந்த கஸ்டமரே திரும்ப ரிப்பீட்டட் கஸ்டமரா மாறணும். இது 3. நான் அந்த ரிப்பீட்டட் கஸ்டமரா அவங்க மாறினா மட்டும்தான் அவங்க யாரையாவது ரெஃபர் பண்ணுவாங்க. இது 4. 4 விஷயம் ஒரு பிசினஸ்ல இருக்கிற வரைக்கும் தான் நீங்க வளருவீங்க. இல்லைன்னா இங்கே வளர மாட்டீங்க. முதல்ல ஒரு கஸ்டமர் வரணும், அவர் முதல்ல சாட்டிஸ்ஃபை ஆகணும். சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவான்டிட்டி, குவாலிட்டி, ப்ரைஸ். இது 3 எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். குவான்டிட்டி, குவாலிட்டி, ப்ரைஸ். சில இடத்துல குவான்டிட்டி இல்லைன்னா கூட குவாலிட்டி, ப்ரைஸ். இப்போ ஐஃபோன் இருக்குன்னா அதோட குவாலிட்டி, அதுக்கு தகுந்த ப்ரைஸ். அப்படி இருக்கு இல்லையா? அதே மாதிரி சில இடத்துல சில பொருளை குவான்டிட்டிலையும் மதிப்பிடுவாங்க. நீங்கள் என்னதான் குவாலிட்டியாக கொடுத்தாலும் குவான்டிட்டியும் முக்கியம். சூப்பராக இருக்குது இட்லி, ஆனால் ஒரு இட்லி 500 ரூபான்னா எவன் வாங்குவான்? அப்போ 500 ரூபானா அதுக்கு தகுந்த குவாலிட்டி இருக்கணும். 50 இட்லி, 100 இட்லி, 200 இட்லி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும். புரியுதா? ஒரு இட்லி 100 ரூபா சூப்பராக இருக்கும் அப்படின்னா வாங்க மாட்டாங்க. ஒரு இட்லி 10 ரூபா இல்லை 20 ரூபா ஆனால் சூப்பராக இருக்குன்னா ஓகே, லாஜிக் ஓகே. குவாலிட்டி இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, ப்ரைஸ் இருக்குது. அப்போ 20 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி இட்லி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம்ல. இந்த மாதிரி குவான்டிட்டி, குவாலிட்டி, ப்ரைஸ், இது 3ல் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சர்வீஸ் ஓரியன்ட்னா குவான்டிட்டி பார்க்க மாட்டாங்க, குவாலிட்டி பார்ப்பாங்க. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிப்பீட்டட் கஸ்டமராக மாறணும் உங்ககிட்ட. புரியுதா? அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேரை ரெஃபர் பண்ணுவார். ரெஃபர் பண்ணும்போது தான் உங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரு பிராண்டாக மாறும். புரியுதா? ஒரு பிராண்டாக மாறும். பிராண்டாக மாறினா தான் உங்கள் பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு வளரும். அப்போ முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த பேசிக்லேருந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து பிராண்டாக மாறணும். இதே தான் இண்டிவிஜுவலுக்கும் பொருந்தும். இண்டிவிஜுவலுக்கும் பொருந்தும். முதல்ல என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்த நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பினா உங்கள் சப்கான்ஷியஸ் அதாவது என்ன அர்த்தம், நீங்கள் நம்பணும்னு கிடையாது, உடனே நம்பி அந்த விஷயத்த பண்ணணும்னு கிடையாது. புரியுதா? நம்பி அதுக்கான, அதாவது என்ன அர்த்தம், கண்ணு முன்னாடி நடக்கட்டும் நான் நம்புனேன்னா கடைசி வரைக்கும் அது நடக்காது. முதல்ல நம்பி அதுக்கான ஆக்ஷனை போடணும். அதனால் அடிக்கடி சொல்லுவேன், ஒன்று ட்ரைனிங் வர்றதுன்னா ஒன்று உங்களை நம்பி வாங்க. இல்லையா அவங்க மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லையா? கடந்த கால சம்பவங்கள்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்கீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னு நம்பிக்கையே சுத்தமாகவே இல்லையா? அந்தளவுக்கு ஃபெயிலியரை பார்த்துட்டீங்களா? பரவாயில்ல, என்ன நம்பி வாங்க. ரெண்டில் ஒன்று நடந்துதான் ஆகணும். ஒன்று உங்களை நம்பணும், இல்லைன்னா என்ன நம்பணும், இல்லைன்னா தூக்கி போட்டு வேறு வேலை இருந்தால் பார்க்கணும். இது 3 தான் பண்ண முடியும். அதனால தான் சொன்னேன். அப்போ என்ன ஆகணும், இது நம்பினா தான் இது நம்புவேன்னு கிடையாது. அப்போ உங்களை நம்புறது எப்படி, உங்களை சுற்றி அதுக்கான சூழ்நிலையே இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களை நம்பி அதுக்கான விஷயத்த பண்ணி தான் ஆகணும். நம்பி கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரீச் பண்ணும்போது சப்கான்ஷியஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், நம்ப ஆரம்பிக்கும். சப்கான்ஷியஸ் நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது. இந்த சப்கான்ஷியஸே உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வேகமாக கூட்டிகிட்டு போயிடும். இதான் விஷயம். புரியுதா? காரை தள்ளி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். காரை தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தள்ளணும்னு அவசியமே கிடையாது. அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அதே மாதிரி தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை என்கரேஜ் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன் தான், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நெருங்கின சொந்தம், நெருங்கின ஃப்ரெண்ட்ஸு, இல்லை உங்கள் வட்டத்துக்குள்ளே வர்ற 10 பேரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 7 பேர் உங்களை விட மோசமாக தான் இருப்பாங்க. மோசம் மீன்ஸ் என்னது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்க மாட்டாங்க. உங்களவுக்கு ட்ரீம் உள்ள பர்சனாக அடுத்த லைஃப்பில் இந்த மாதிரி முன்னுக்கு வரணுங்கிற அந்த சிந்தனை உள்ள நபராக இருக்க மாட்டாங்க. உங்களோட
மோசமாக இருப்பாங்க. ஆனால் 3 பேர் உங்களை விட தெளிவாக, உங்களை விட நல்லா நல்லா அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு இருப்பாங்க. அந்த நபரோட அதிக டைம் போடுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் அப்படி ஒரு 3 நபர் இருப்பாங்க. அவங்க நல்ல ப்ரொஃபைலில் உள்ளவங்க, எப்படியோ அவங்களோட பழகக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட நீங்கள் நிறைய டைம் போடுங்க. அது மாதிரி இந்த மிச்சம் 7 பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதெல்லாம் நீ பண்ண முடியுமா, இதெல்லாம் உனக்கு நடக்குமா, எவன் வேணா ட்ரை பண்ணிட்டான், இதெல்லாம் உனக்கு நடக்குமா இப்படின்னு உங்களை என்ன பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. என்ன ஐ மீன் மோட்டிவேட் பண்ண, என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, அப்படியே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, இதெல்லாம் அவர் பண்ணி பார்த்துட்டார், இவர் பண்ணி பார்த்தார், அதவர் செஞ்சுட்டார், இவர் செஞ்சுட்டார், இப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களை பயம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்லது சொல்ற மாதிரியே பயம் காட்டுவாங்க. எப்படின்னா, இப்படி அதாவது நீங்க நல்லா தெரிஞ்சீங்கன்னா தெரியும், இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வேலை பார்த்தீங்கன்னா உடம்பு கெட்டு போயிரும் தம்பி, வேலையை தூக்கி, வேலை கிடக்கட்டும், வேலை இது தூக்கி போட்டுட்டு நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம், நேரடியா சொல்ல மாட்டாங்க, அதாவது என்ன பண்ணுவாங்க, பாசிட்டிவா சொல்ற மாதிரியே நெகட்டிவா விதைப்பாங்க. இந்த மாதிரியும் இருக்கு. புரியுதா? நீங்க தான், அதான் சொன்னேன், நீங்க தான் அதுக்கான ஃபோக்கஸ்டா இருக்கணும். அது மாதிரி நிறைய என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, கை தட்டி சிரிப்பாங்க, எல்லாமே நடக்கும். புரியுதா? கை தட்டி சிரிப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வார்த்தை தான். புரியுதா? ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு செலவு. நீ இதெல்லாம் பண்ண முடியாது தம்பி, இதெல்லாம் தேராது தம்பி, இதெல்லாம் நடக்காது, இப்படி வார்த்தையில தான் சொல்லுவாங்க. வார்த்தை தான், வார்த்தை தான் செலவு. ஜெயிச்சிட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ அப்பயே ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு வார்த்தை தான். ஆனா அத்தனை பேர் சொல்ற வார்த்தையை நீங்க நம்பி முடியாதுன்னு முயற்சி பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு வார்த்தை, உங்களுக்கு வாழ்க்கை, உங்க வாழ்க்கையே போயிடும். எவன் என்ன சொன்னாலும் அந்த விஷயத்த நம்பாதீங்க, நீங்க நம்புங்க, கண்டிப்பா நடக்கும். நீங்க நம்புங்க. ஒரு கட்டம் வரைக்கும், காரை தள்ளுற வரைக்கும், அடுப்பை ஊதி ஊதி பத்த வைக்கிற வரைக்கும் தான். ஒன்ஸ் பத்த வச்சுட்டீங்கன்னா அடுத்து நான் உங்க சப்கான்சியஸ் நம்ப ஆரம்பிச்சிரும். அங்கிருந்து ராக்கெட் வேகத்துல அந்த வேலை நடக்க ஆரம்பிக்கும். புரியுதா? அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க, கை கொட்டி சிரிப்பாங்க, எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில தான் உங்களுக்காக கை தட்டுவாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இவ்வளவு ப்ராசஸையும் தாண்டினா தான் கை தட்டுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் எல்லாம் உங்களை உங்களை வச்சு சொல்லுவாங்க, இவர் எங்க ஊருக்காரர் தான், இவர் எங்க மாவட்டம் தான், இவர் எங்க மாநிலம் தான், எங்க சொந்தக்காரர் தான், இவர் எங்க வீட்டில தான் தூங்குனாரு, எங்க வீட்டில தான் சாப்பிட்டாரு, எங்க வீட்டில தான் எல்லா கதையும் சொல்லுவான். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க பேசவே தேவையில்லை, உங்களை பத்தி மத்தவங்க பேசுவாங்க. அதான் நான் சொன்னேன். புரியுதா? எடுத்த உடனே அது அந்த கை உங்களை காலை வாரி இழுத்து விடுறதுக்கு தான் அந்த கை வரும். ஆனா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அதே கையை தட்டும், அதே வாய் சொல்லணும், நீ ஜெயிச்சிருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் தம்பி, அப்பவே தெரியணும், ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால எதையுமே நம்பாதீங்க. நீங்க நம்புங்க. நீங்க நீங்க என்ன மாதிரியான லைஃப் வாழணும் அப்படிங்கிறத நீங்க முதல்ல டிசைட் பண்ணுங்க. மற்றவங்க யாரு உங்க லைஃப்பை டிசைட் பண்றதுக்கு? நீங்க என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலுக்குள்ள இருக்கணும், நீங்க என்ன மாதிரி இருக்கணும், அடுத்த வருஷம் உங்க லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க டிசைட் பண்ணுங்க. அதுக்கான காரணிகள்லாம் சுத்தி இருக்கணுன்றது கிடையாது, அதுக்கான அட்மாஸ்பியர் இருக்கணும்னு கிடையாது. நீங்க நம்பி அதுக்கான ஆக்ஷனை போடுங்க. ஒரு கட்டத்துல உங்க சப்கான்ஷியஸ் நம்பும், நேச்சரே அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். புரியுதா? இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது. நான் என்னோட லைஃப் இதெல்லாம் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த வேலை இதுக்கே வழி இல்லாமல் இருந்தேன், நான் பார்த்தது. எத்தனையோ அதாவது நீங்கள் அதிகபட்சம் என்ன மோசம்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை விட மோசமான லைஃப் ஸ்டைலாம் நான் பார்த்துருக்கேன் என்னோட சின்ன வயசுலேருந்து. புரியுதுங்களா? அதெல்லாம் நான் பிரேக் பண்ணியிருக்கேன். எத்தனையோ பேர் என்னை விட மோசமான லைஃப் ஸ்டைல்லாம் இருந்து இந்த தொழிலுக்குள்ள பெரிய சாதனைலாம் பண்ணியிருக்காங்க. நான் அடிக்கடி சொல்கிறதான், ஒரு தெருக்கூத்தாடுறவர் இன்னைக்கு ஆடி கார் வாங்கியிருக்காரு. நம்மளோட ட்ரைனிங் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவர் என்னது ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆடி கார் வாங்கியிருக்காரு. ஒரு 1 மந்த் ஆகுது. இப்படி எத்தனையோ பேரை சொல்ல முடியும். நீங்க நம்புங்க. நீங்க நம்புனா என்ன வேணாலும் நடக்கும். அதை தெளிவா பண்ணுங்க. அதுக்காக நம்புறேங்கிற பேர்ல வீடு வாசல்லாம் வித்துட்டு உள்ள போடாதீங்க. ப்ராசஸ் முதல்ல தியரியா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் தியரியா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பக்காவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சமா ஆரம்பிங்க. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான், கார் ஓட்டுறீங்க, கிரவுண்ட்ல ஓட்டுனீங்க, அடுத்து ரோட்ல ஓட்டிங்க என் கூட சேர்ந்து, அடுத்து நீங்க தனியா ஓட்டணும். ஓட்டும் போது மெதுவா ஓட்டுங்க, பொறுமையா ஓட்டுங்க. வேகமா பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. பண்றத நிதானமா தெளிவா பண்ணுங்க. பணம் உங்களை தேடி தன்னை போலே ஓடி வரும். உங்களால எடுத்து செலவு பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பணம் உங்களை தேடி வரும். நான் ஒரே வார்த்தைலாம் அதான் சொல்லுவேன். இது வந்து சும்மா நான் உங்களை ஆசை வார்த்தை காட்டுறதுக்காக சொல்லலை. புரியுதா? உங்களால எடுத்து செலவு பண்ண முடியாது. எடுத்து செலவு பண்ண முடியாதுன்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல ஒரு 20,000 ரூபாய் வரும். போயிட்டு அங்கங்க போயிட்டு ஒரு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருப்பீங்க. திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள மறுபடியும் ஒரு 30,000 ரூபாய் உள்ள அக்கௌண்ட்ல வந்திருக்கும்.
திரும்ப போயிட்டு வருவீங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ரூபா வந்திருக்கும். 8000 ரூபா, 10,000 ரூபா, 12,000 ரூபா, 15,000 ரூபா இந்த ஸ்டேஜுக்கு உங்க அக்கௌண்ட் வந்துரும். புரியுதா? அதான் நான் சொல்லுவேன். ஒரு விதை போடுவீங்க. அந்த விதைய 5 வருஷம் கண்ணும் கருத்துமா பார்ப்பீங்க. அது 100 மாம்பழம் குடுக்கும். அந்த 100 மாம்பழத்துல மறுபடியும் 100 போட்டீங்கன்னா 100 10,000 ஆயிரும். 10,000 10,00,000 ஆயிரும். 10 கோடி ஆயிரும். இவ்வளவுதான் இந்த ப்ராசஸ். ஆனா அந்த ஒரு விதைய 100 ஆக்குற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம். நான் சொன்னேன் இல்லையா? தள்ளி தள்ளி வண்டியை ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் தான், ஊதி ஊதி அடுப்பை பத்த வைக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். ஒன்ஸ் பத்துச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய காட்டை கூட கொளுத்திடலாம். அதே மாதிரியான விஷயங்கள் தான். ஒன்ஸ் நீங்க அதை அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க உலகத்துல என்ன வேணும்னு உங்களுக்கு எழுதுனா கூட அந்த அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான் விஷயம். உங்க சப்கான்சியஸ் நம்புற வரைக்கும் தான் இந்த வேலையை நீங்க புரியலைனாலும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் உங்க சப்கான்சியஸ் நம்பிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான சொல்யூஷன் தன்னை போல நடக்கும். அதனால உங்களோட இருக்கிற இப்போ கரண்ட் என்ன இருக்கு அந்த சுச்சுவேஷனை நீங்க பார்க்காதீங்க. இதுக்கான நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லை, எதையுமே பார்க்காதீங்க. உலகத்துல அச்சீவ் பண்ண எல்லாருக்குமே, ஒரு விஷயத்த அடைஞ்ச எல்லாருக்குமே அப்போ அதுக்கான சுச்சுவேஷன் இல்லாதவங்க தான். நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு வேஸ்டா போற டயத்தை ஒரு மணி நேரம் கொடுங்க, என்னை நம்பி கொடுங்க. புரியுதா? அது மாதிரி உங்களுக்கு இந்த பணம் போனா பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து வாங்க. உங்களை ஜெயிக்க வைக்க முடியும். முடியுங்கிறத விட எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க. நேற்று கூட கம்யூனிட்டியில் நிறைய பேரோட ஃபீட்பேக், அவங்களோட ஸ்டேட்மெண்ட் முதற்கொண்டு லைவாக நாங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. புரியுதுங்களா? சதா விஷயம். அதனால் என்னென்னா, முழுக்க முழுக்க இது ஒரு தொழில். இதை நீங்கள் கிளியராக நம்பலாம். இது தொழிலுங்கிறதுனால தான் பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, பணக்காரன், பேங்கு, அவன் இவன் இன்க்ளூடிங் மீ, என்ன சார்ந்த 3000 கிளைண்ட் எல்லாருமே இது தொழிலுங்கிறதுனால தான் பணத்தை உள்ளே போடுறோம், பணத்தை சம்பாரிச்சிட்டு இருக்கோம். அவ்வளோதான் விஷயம். இதுக்கு மேலே பச்சையாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கு மேலே என்ன பண்ணணும், நீங்கள் உங்களை நம்பணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கான விஷயத்த கிளாரிட்டியாக பண்ணணும். அதான் நான் சொல்லி ஒரே வார்த்தையில் சொன்னால், பணத்துக்காக பண்ணாதீங்க, பண்ணுறத சிறப்பாக பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு, உங்களை அதான் சொல்ல, உங்களால் எடுத்து செலவு பண்ண முடியாத அளவுக்கு பணம் உங்களை தேடி வரும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி இது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.